அத்தியாயம் 1. டெபுட்டி கமிஷனர் சிவதா ஸ்பீக்கிங். குட் ஈவினிங் சார். இன்ஸ்பெக்டர் அருண்மணி பேசுறேன். குட் ஈவினிங். சொல்லுங்க, என்ன ஆச்சு? அது சும்மா வெத்து மிரட்டல் தான் சார். டாக் ஸ்குவாடு வந்திருந்துச்சு. பாம் டிடெக்ஷன்ஸ் யூஸ் பண்ணினோம். 4 மணி நேரம் தேடி பார்த்தோம். பாம் எதுவும் இல்ல. மீட்டிங் தாராளமா நடத்தலாம். வெரி குட். எம்எல்ஏவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா? சொன்னேன் சார். ஆனா எப்ப மேடையில பாம் இருக்குன்னு புரளியாச்சோ பொதுக்கூட்டத்துக்கு மக்கள் வர பயப்படுவாங்க. அதனால நாங்க மீட்டிங்கை வேற தேதிக்கு தள்ளி வச்சிட்டோம்னு சொன்னாரு. எதிர்கட்சிக்காரனை மீட்டிங் நடத்த விடாம செய்யணும்னு எவனோ நினைச்சிருக்கான். நினைச்சத ₹1 செலவுல போன் செஞ்சு சாதிச்சிட்டான். பயம் மக்களுக்கு இல்ல, மேடையில பேச வர்றவங்களுக்கு தான். மக்கள் இந்த மாதிரி வெத்து புரளிக்கெல்லாம் ரொம்ப பழகிட்டாங்க. உண்மைதான் சார். எதுக்கும் நீங்க அந்த மேடையை நாளைக்கு பிரிக்கிற வரைக்கும் 2 கான்ஸ்டபிள்களை போட்டு வச்சிருங்க இங்க. சரி சார். நான் வீட்ல இருந்து புறப்பட்டு டாக்டர் கிட்ட போறேன். ஆபீஸுக்கு வந்து சேர 1 மணி நேரம் ஆகும். நான் வந்ததும் என்ன பாருங்க, ஒரு மேட்டர் இருக்கு. சரி சார். உங்க உடம்புக்கு ஏதாவது? நத்திங். பிளட் பிரஷர் செக்அப் பண்ணிக்கணும். ரொட்டீன் தான். see you in ஆபீஸ். டாடி, என்ன இது அலங்காரம் எல்லாம் அமர்க்கலமா இருக்கு? வெளியில எதுவும் போறியா என்ன? எஸ் டாட். எங்க? வேற எங்க? காலேஜ். இன்னைக்கு கல்ச்சுரல் டே. நான் டான்ஸ் பண்றேன் டாட். வெரி குட் வெரி குட். நீங்க வரீங்களா? ஒரு பொறுப்பான போலீஸ் அதிகாரி வேலையை பார்க்காம பொண்ணு டான்ஸ் ஆடுறத உக்காந்து பார்த்துட்டு இருக்காருன்னு பத்திரிக்கையில எழுதுவானோ? போங்க டாடி. எப்போ கூப்பிட்டாலும் ஏதாச்சும் ஒரு பதில் தயாரா வச்சிருக்கீங்க. என்ன பண்ண சொல்ற? மற்றவங்க மாதிரி 9 to 5 டியூட்டி இல்லையே எனக்கு. ஒரு போலீஸ்காரனுக்கு 24 மணி நேரமும் டியூட்டி இருக்கே. ஒரு பேங்க் மேனேஜர் பேங்க்குக்கு போய் உக்காந்தாதான் பேங்க் மேனேஜர். நான் அப்படியா? யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருந்தாலும் போடலன்னாலும் போலீஸ் ஆபீசர். முந்தா நாள் ராத்திரி 2 மணிக்கு ஒரு ஃபோன் வந்து உடனே புறப்பட்டு போக வேண்டி இருந்துச்சு. போயிட்டு காலையில 7 மணிக்கு தான் திரும்பி வந்தேன். அப்பவும் நீ சுகமா தூங்கிட்டு இருந்த. நான் போனதும் உனக்கு தெரியாது, வந்ததும் உனக்கு தெரியாது. சாரி டாட். நான் தப்பா சொல்லிட்டேனா? இல்லம்மா, உன் ஏக்கம் நியாயம்தான். என் நிலைமை அப்படி. அதை நீ புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன். நடுராத்திரில எதுக்கு டாட் போனீங்க? அப்படி என்ன அர்ஜென்ட்? உனக்கு டைம் இருக்கா? போக வேணாமா? ஜானகி வருவா. அவ வந்ததும் தான் போகணும். அப்ப உட்காரு சொல்றேன். சொல்லுங்க. என்ன டாட் அப்படி பாக்குறீங்க? எம்எஸ்சி படிக்கிறிய ஒழிய உனக்கு இன்னைக்குள்ள சமுதாயத்தோட சரியான பிக்சர் தெரியாதானோ? காலேஜ், ஃப்ரெண்ட்ஸு, அரட்டை, பிக்னிக், டான்ஸு, ஐஸ்கிரீம், சினிமா, மியூசிக்னு ஒரு சுகமான வட்டத்துக்குள்ள சந்தோஷமா இருக்க. இப்போ உன் மனசுல கருப்பு தடவணுமான்னு யோசிக்கிறேன். சும்மா சொல்லுங்க டாட். நான் என்ன சின்ன குழந்தையா? எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க வேணாமா? அஃப்கோர்ஸ். போன் வந்து போனேன்னு சொன்னேனே, எதுக்கு தெரியுமா? மர்டர்ஸ் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒருத்தர் வீட்ல 4 பேர் புகுந்து அவரை, அவர் ஒய்ஃப, தூங்கிட்டு இருந்த 2 குழந்தைங்கள வெட்டி கொன்னுட்டு போயிட்டாங்க. வெரி வெரி ப்ரூட்டல். லாயர் உடம்புல மட்டும் 14 இடத்துல வெட்டு. வீடு பூரா ரத்தம். இன்னைக்கு பேப்பர்ல கூட போட்டிருந்தாங்களே, ஒரு குடும்பமே பலி, முகமூடி கொள்ளைக்காரர்களின் அட்டகாசம்னு படிச்சேனே. அதானே? அதுதான். நீ படிச்சது ஒரு வீட்டை வெளியில இருந்து பாக்குற மாதிரி. நான் சொல்றது வீட்டுக்குள்ள போய் பாக்குற மாதிரி. நியாயமா இதையெல்லாம் நான் சொல்லக்கூடாது. உனக்கு உலகம் தெரியணும்னு சொல்றேன் அனு. அது கொள்ளையடிக்கிறதுக்காக நடந்த கொலைகள் இல்ல. பின்ன இந்த கொலைகளை செஞ்சது முகமூடி கொள்ளைக்காரர்களாக இருக்கலாம்னு நினைக்கிறோம்னு நாங்க சொன்ன அபிப்பிராயத்தை தான் பத்திரிகைக்காரங்க போட்டிருக்காங்க. உண்மையா எங்க சந்தேகம் அது இல்ல. 1 மாசம் முன்னாடி ஒரு தீவிரவாதியை பிடிச்சு கோர்ட்ல ஆஜர்படுத்தினோம். அப்போ அந்த வக்கீல் தான் கேஸை நடத்தி அவனை உள்ள தள்ளினாரு. அதுக்கு பழி வாங்குற நடவடிக்கை மாதிரி இந்த கொலைகளை நடத்தியிருக்கானுங்க. அந்த லைன்ல தான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுல ஒரு தோடு கூட திருட்டு போகல. வக்கீல கொல்றதுல ஒரு காரணம் இருக்கு. அந்த குடும்பம் என்ன டாட் செஞ்சது? நாங்க எவ்வளவு பவர்ஃபுல்னு காட்டியாகணும் அவங்களுக்கு. எங்களை தொட்டாலோ எங்க மேல நடவடிக்கை எடுக்க நினைச்சாலோ இந்த மாதிரி தான் நடக்கும்னு எங்க டிபார்ட்மெண்ட்டையும் அரசாங்கத்தையும் பயமுறுத்தணும் அவங்களுக்கு. திஸ் இஸ் டூ பேட். பேட் இல்லம்மா, ஒர்ஸ்ட். இப்ப இருக்கிற மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையை இத்தனை வருஷ சர்வீஸ்ல நான் பார்த்ததில்லானு. கொல்லப்பட்டதுல வக்கீல் பையன் என்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருந்தவன்மா. பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணி 10 நாள் தான் ஆகுது. போட்டோல அவங்களையெல்லாம் பார்த்துட்டு நான் ஆடிட்டேன். எவ்வளவு கனவு இருந்திருக்கும் அவங்களுக்கு. கேட்கவே பயங்கரமா இருக்கு. நீங்க நேர்லயே பார்த்திருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதெல்லாம் மறத்து போச்சுமா. எவ்வளவு ரத்தம் பார்த்தாச்சு. என் கவலையெல்லாம் இந்த சொசைட்டி பத்தி தாம்மா. உனக்கு சொன்னது இந்த ஒரு சம்பவம் தான். இந்த மாதிரி தினம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கானு. வன்முறையும் தீவிரவாதமும் ரொம்ப ஆழமா வேர் விட்டு வளர்ந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு கட்சி கூட்டம் நடக்க இருந்துச்சு. மத்தியானம் ஒருத்தன் ஃபோன் பண்ணி மேடையில பாம் வச்சிருக்கோம்னு சொல்லிட்டான். தரோவா தேடியாச்சு. அப்படி எதுவும் இல்ல. ஆனா மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சு. மணி பர்ஸ் வச்சிருக்கிற மாதிரி நிறைய பேர் வெடிகுண்டு வச்சுக்கிட்டு அலைய ஆரம்பிச்சுட்டாங்க அனு. கவலையாதான்ப்பா இருக்கு. இந்த வன்முறைகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க கூடாதா டாடி? அது சரி, நாங்கெல்லாம் ஆபீஸுக்கு போயிட்டு தூங்கிட்டு
டீ சாப்பிட்டுட்டு சிகரெட் பிடிச்சிட்டு திரும்பி வந்துகிட்டு இருக்கோம்னு நினைச்சியா? போராடிக்கிட்டு இருக்கோம்மா. உயிரை கொடுத்து போராடிக்கிட்டு இருக்கோம். இந்த வக்கீல் குடும்பம் கொலை செய்யப்பட்ட கேஸ என் தலைமையில தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் நிறைய குழு அமைச்சு பலவிதமா செயல்பட்டுட்டு இருக்கேன் அனு. செய்யுங்க டாட், எல்லாரையும் பிடிச்சு உள்ள போட்டு சுட்டு பொசுக்குங்க டாட். உன்ன மாதிரி நான் அப்படியெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டு சட்டத்தை தாண்டி எதுவும் செய்ய முடியாது அனு. 2 கோணத்துல இப்ப செயல்பட வேண்டியிருக்கு. இப்ப நாட்டுல இருக்கிற தீவிரவாதிகளை எல்லாம் பிடிக்கிறது ஒரு அப்ரோச். இனி வர்ற சமுதாயம் நல்லா இருக்கணும்னா புதுசா தீவிரவாதிகள் உருவாகாம பாத்துக்கிறது ஒரு அப்ரோச். அதுக்கு என்னென்ன செய்யணும்னு ஒரு பக்கம் ஆராய்ச்சியும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெரி குட் டாட், நீங்க பெரிய ஆளு. அதெல்லாம் இருக்கட்டும். என்னைக்கும் இல்லாம எதுக்காக உன்னை உட்கார வச்சு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா? அதான் சொன்னீங்களே எனக்கு நாளும் தெரியணும்னு, அவ்வளவுதானா? வேற என்ன புரியலையா? ம். குழந்தையா இருக்கியேம்மா. இப்ப திடீர்னு ஒரு நாள் நம்ம வீட்ல யாரோ புகுந்து என்னை சுட்டுட்டு போயிடுறாங்கன்னு வையி. டாடி, சும்மா ஒரு பேச்சுக்கு தானே. அப்படி ஏதாச்சும் நடந்துட்டா நீ நொந்து போய் உக்காந்துடக்கூடாதானு. அந்த அதிர்ச்சியை ஏத்துக்கிற மனப்பக்குவம் உனக்கு வேணும். நான் சொன்ன மாதிரி நடக்கணும்னு இல்ல, ஆனா எந்த சூழ்நிலைக்கும் நீ தயாரா இருக்கணும்னு சொல்றேன். போங்க டாடி, என்னென்னவோ சொல்றீங்க, எனக்கு பயமா இருக்கு. புவர் கேர்ள், உங்க அம்மா உன்னை பொத்தி பொத்தியே வளர்த்து விட்டுட்டு போயிட்டா. திடீர்னு ஒரு நாள் தைரியம் வந்துருமா என்ன? சரி விடு, இன்னும் கொஞ்ச நாளைக்கு தானே எனக்கு இந்த கவலை. என்ன சொல்றீங்க? நீ இந்த வருஷம் படிப்பு முடிச்சதும் உனக்காக கவலைப்படுறதுக்கும் பொறுப்பெடுத்துக்கிறதுக்கும் வேற ஒருத்தன் வந்துருவானே, அத சொன்னேன். விளையாடுறீங்களா? நான் எம்ஃபில் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும். இதோட படிப்பு முடிஞ்சதுன்னு யார் சொன்னா? நீ என்ன வேணும்னாலும் படி, எது வரைக்கும் வேணும்னாலும் படி. கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு படி. நான் நிறைவேற்ற வேண்டிய பெரிய பொறுப்பு அது. அதை தட்டி கழிக்கவும் முடியாது, தள்ளி போடவும் முடியாது அனு. இன்னும் 6 மாசத்துல எனக்கு எம்எஸ்சி முடியுது டாடி. உடனே கல்யாணமா? ஐயோ, இப்ப வேணாம் டாடி, ப்ளீஸ். நீ சும்மா இருமா. வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கேனா? திடீர்னு சொல்லி நீ அதிர்ச்சி ஆயிடக்கூடாதுன்னு தான் இப்பவே சொல்லிட்டேன். உன் மைண்ட ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. மாப்பிள்ள கூட பார்த்து வச்சுட்டேன், டெல்லியில இருக்கான். சாரி, இருக்காரு. யாரு என்ன பண்றாருன்னு அப்புறம் சொல்றேன். ஒரு நாளைக்கு இந்த ஷாக் போதும் உனக்கு. டாடி, யூ ஆர் ஜோக்கிங், எனக்கு தெரியும். இல்ல அனு, ஐ எம் 100% சீரியஸ். ஹலோ, டெபுட்டி கமிஷனர் சிவதா ஸ்பீக்கிங். அத்தியாயம் 2. என்ன அனு, என்னாச்சு உனக்கு? ஏன் இந்த மாதிரி மோசமா நீ ஆடி நான் பார்த்ததே இல்ல. கொஞ்சம் கூட இன்வால்வ்மெண்ட் இல்லாம, கான்சென்ட்ரேஷனும் இல்லாம. ஏன் அனு, உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்ல ஜானகி, கொஞ்சம் அப்செட். எனக்கு காரணம் தெரியும். உன் விஷ்ணுவை இன்வைட் பண்ணியிருந்த, அவர் வரல, அதானே? அதுவும் ஒரு காரணம். வரேன் வரேன்னு தலையை ஆட்டிட்டு கழுத்து அறுத்துட்டாரு. உன் கழுத்துல காயம் எதுவும் தெரியலையே. உனக்கு கிண்டலா இருக்கா? இருக்கட்டும், அவரை வச்சுக்கிறேன். இது என்ன புதுசா இருக்கு? ஆம்பளைங்க தான் பொம்பளைங்கள வச்சுக்குவாங்க. ஜானகி, நானே வேதனையில இருக்கேன். ஏண்டி நோகடிக்கிற? அப்படி என்னம்மா பெரிய வேதனை? எங்க அப்பா என் படிப்பு முடிஞ்சதும் உடனே கல்யாணம் பண்ண போறாராம். எவ்வளவு ஜாலியான விஷயம். இத போய் வேதனைன்னு சொல்றியே. உததான் வாங்க போற நீ. டெல்லியில ஒரு மாப்பிள்ளைய பார்த்து கூட வச்சுட்டாராம். ஆ, ஜாலி. உன் செலவுல நான் டெல்லி வந்து ஜோரா சுத்தி பார்க்கலாம். போடி, உன்கிட்ட சொன்னேன் பாரு. சரி, கோச்சுக்காத. அதான் முகம் இப்படி வாடி போச்சா? திடீர்னு இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டா எனக்கு எப்படி இருக்கும்? நீயும் பதிலுக்கு குண்டை தூக்கி போட வேண்டியது தானே. என்னன்னு? சாரி டாடி, உங்க டெல்லி மாப்பிள்ளைய வேணும்னா சின்ன வீடா செட்டப் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏற்கனவே ஒரு மெட்ராஸ் மாப்பிள்ள ரெடியா இருக்காருன்னு சொல்ல வேண்டியது தானே. ஐயோ, அவ்வளவு தைரியம் எனக்கு ஏது? அது எப்படிமா திருட்டுத்தனமா லவ் பண்றப்ப மட்டும் தைரியம் வருது? நீயும் பண்ணி பாரு, வரும். மாட்டேன் நான் சொல்றேன். ஒரு பையன்னா ஒரு பையன் எனக்கு லவ் லெட்டர் தரமாட்டேங்கிறானே. அதுக்கு ஒரு வழி இருக்கு கண்ணு. என்ன? பிறக்கிறப்பவே அழகா பிறந்துடணும். திமிரு தானே உனக்கு? இரு, உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, சார், உங்க பொண்ணுக்கு வாயில விரல வச்சா கடிக்க தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அவ வாயில முத்தம் எல்லாம் வாங்கிட்டா. நீங்க ஊரு பூரா திருடனை தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு திருடி இருக்கான்னு சொல்றேன். சொல்லிடுவ நீ? ஏன் சொல்ல மாட்டேனா? என்ன பந்தயம்? சொல்லிட்டா? ஐயோ, வேணாமா தாயே, நீ சொன்னாலும் சொல்லிடுவ. சரி, உங்க அப்பா கல்யாணத்தை பத்தி பேசினதுக்கு நீ என்ன சொன்ன? இல்ல வேணாம்ப்பா, இப்ப வேணாம்ப்பான்னு கெஞ்சினேன். நான் சீரியஸா சொல்றேன்னுட்டாரு. அவர் ஒரு விஷயத்துல முடிவெடுத்துட்டா மாத்திக்கவே மாட்டார் ஜானகி. இத விஷ்ணு கிட்ட சொல்லிட்டியா? இந்த டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு வர்றப்ப சொல்லலாம்னு இருந்தேன், டிமிக்கி கொடுத்துட்டாரு. படிப்பு முடிஞ்சதும்னு தானே சொன்னாரு. ஆமா, அதுக்கு தான் இன்னும் 6 மாசம் இருக்கே. டைம் ஓடிடும் ஜானகி. இவர் பாட்டுக்கு அடுத்தடுத்த ஏற்பாடுகள்ல இறங்கிட்டா என்ன செய்யறது? டெல்லி மாப்பிள்ள போட்டோ எதுவும் காட்டினாரா? எப்படி இருக்கான் ஆளு? 40 மார்க் தேர்வானா? போட்டோவும் காட்டல, விவரமும் சொல்லல. அப்புறம் சொல்றேன்னுட்டாரு. எதுக்கும் போட்டோ கேட்டு பாருடி. ஏன் நான் பார்க்கணும்? அசத்தலா இருந்தான்னு வையி, விஷ்ணுவுக்கு டாட்டா காமிச்சிட்டு அடுத்த ஜென்மத்துல சந்திப்போம்னு சொல்லிடலாமே.
செருப்பு பிஞ்சிடும், ஜாக்கிரதை. சேஃப்டி பின் வச்சிருக்கேன், பிஞ்சா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுவேன். என் செருப்பை பத்தி நீ ஒன்றும் கவலைப்படாத. ஏண்டி, உனக்கு கோபமே வராதா? உன்கிட்ட வராதானு? நீ அப்பா கிட்ட நச்சரிச்சு டெல்லி மாப்பிள்ளையோட போட்டோ வாங்கிட்டு வா. பாத்தியா, மறுபடி ஆரம்பிக்கிறியே. நல்லா இருந்தா நானாவது ஓரங்கட்ட கூடாதா? டெல்லி மேல எனக்கு ஒரு காதல். எனக்கு ஏதாச்சும் ஐடியா சொல்லினா? இப்பத்தானே சொல்லியிருக்க, யோசிக்க வேணாமா? இப்படி செஞ்சா என்ன? எப்படி? அந்த டெல்லி மாப்பிள்ளைக்கு ஒரு லெட்டர் எழுதுறது. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கும் அனு இப்படிப்பட்டவ அப்படிப்பட்டவன்னு மோசமா எழுதினா? அசடு. லெட்டர் எழுத முக்கியமா என்ன வேணும்? தைரியம். அதில்லையா, பேப்பரும் பேனாவும். ஐயோ, அவன் அட்ரஸ் வேணாமா? அப்பா தான் அவனை பத்தி எதுவுமே சொல்லலையே. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவரா சொல்லுவாரு, அதுக்கப்புறம் எழுதலாம். எங்க அப்பா டெபுட்டி கமிஷனர், அவர்கிட்ட திருட்டுத்தனமெல்லாம் எடுபடுமா? மாட்டினா நீ சட்னி தான். சும்மா என்னையே போட்டு வறுக்கிறியே. உருப்படியா ஐடியா யோசிக்க வேண்டிய பொறுப்பு ஓம் விஷ்ணுவுக்கு இருக்கு. என்னமோ நான் தான் உன்னை லவ் பண்ணி லிப்புல கிஸ் பண்ணின மாதிரி என்னையே கேக்குறியே. உன்கிட்ட ஓப்பனா சொன்னது தப்பா போச்சு. இனிமே ஏதாச்சும் சொல்றேனா பாரு. ஏய் ப்ளீஸ் டி, தோப்பு காரணம் வேணும்னாலும் போடுறேன். என்னை வஞ்சம் தீத்துறாத. ஏதோ நமக்கு தான் அனுபவம் இல்லைன்னாலும் அனுபவிச்சவங்க சொல்றத கேட்டுக்கிற சுகமாவது வேணும். சும்மா சொன்னேன், உன்கிட்ட சொல்லாம யார்கிட்ட சொல்ல போறேன். சரி போலாமா? மணி 7:30 ஆச்சு. கொஞ்சம் வெயிட் பண்றியா? ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். யாருக்குன்னு தெரியும். பேசிட்டு வந்து பேசினது முழுக்க ஒரு வரி விடாம சொல்றதா இருந்தா வெயிட் பண்றேன். சொல்றேன், அப்ப வெயிட் பண்றேன். விடியறதுக்குள்ள வந்துருவீல்ல? சீ போ. அத்தியாயம் 3. ஹலோ, விஷ்ணு ஹியர். பேசாதீங்க, உங்க கூட என்னம்மா இது வம்பா இருக்கு? ஃபோன் அடிச்சா எடுத்து பேசாம என்ன பண்றது? கொழுப்பு ஜாஸ்தி உங்களுக்கு. போன வாரம் கூட பிளட் டெஸ்ட் செஞ்சேனே, கொலஸ்ட்ரால் நார்மலா தானே இருக்கு. ஃபோனை வச்சிரவா? வைக்கிறதுக்காகவா கூப்பிட்ட? திட்டணும்னு கூப்பிட்டேன், திட்டிட்டேன். எங்க இருந்து பேசுற? காலேஜுக்கு பக்கத்துல இருந்து. ஏன் விஷ்ணு வரல? திடீர்னு ஒரு பார்ட்டி வந்துட்டான், அர்ஜென்ட்டா அம்பாசிடர் வேணும்னா. அவனோட போக வேண்டியதா போச்சு. பேசி முடிச்சு விட்டதுல 10,000 ரூபாய் கமிஷன் கிடைச்சது. அங்க உன் டான்ஸை பார்க்க வந்திருந்தா கிடைச்சிருக்குமா? ஆக என்னை விட உங்களுக்கு பணம் தான் முக்கியமா? சி, என்ன கேள்வி இது? உன்னை ஆட சொல்லி எப்ப வேணும்னாலும் பாத்துக்கலாம். நீ எங்கேயும் போயிட மாட்ட. பார்ட்டி வேற டீலர்கிட்ட போயிடுவானே. சம்பாரிச்சாதானே நாளைக்கு நமக்கு பிறக்கிற பாப்பாவுக்கு சோப்பு, பவுடர், பால் எல்லாம் வாங்க முடியும். விஷ்ணு, நான் உங்ககிட்ட பேசணும். இப்ப யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? நேர்ல பேசணும். வெண்ணெய் வேணாம்னு எப்பவாவது கிருஷ்ணர் சொன்னதுண்டா? சீக்கிரம் சொல்லு, எப்ப பார்க்கலாம்? என்ன அவசரம்? இப்பவே முகம் கழுவி தலை சீவி ரெடியாக ஆரம்பிச்சாதான். உன் பக்கத்துல நிக்கிறப்ப ஏதோ சுமாராவது இருப்பேன். வழியாதீங்க. உங்களுக்கு என்ன, ஜம்முன்னு தான் இருக்கீங்க. ஆச்சரியம், முதல் தடவையா என்ன புகழ்ந்திருக்க. ஐய, ரொம்ப தான் அலட்டிக்காதீங்க. எப்ப பாக்குறோம்? நாளைக்கு. இருட்டுலையா வெளிச்சத்திலையா? என்ன வித்தியாசம் இருக்கே? பகல்லன்னா கைய மட்டும்தான் கோத்துக்க முடியும், ராத்திரினா உதட்டையும் கோர்த்துக்கலாம். போனா போகுதுன்னு ஒரு தடவை அனுமதிச்சது தப்பா போச்சு. ஆமா, எங்களுக்கு மட்டும்தான் ஏக்கம், அங்க எதுவுமே இல்லையாக்கும். மத்தியானம் கிளாஸ் கட் பண்ண போறேன். அப்போ வெளிச்சத்துல தான். ஒரு சினிமா தியேட்டருக்கு போய் பேசலாம். ஹை, அங்க இருட்டு கிடைக்குமே. ஏய், ரொம்ப தான் அலையிறீங்க. ஓங்கிட்ட தானே தெரு தெருவாவா அலையிறேன். நாளைக்கு இந்த அசட்டுத்தனத்தை எல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வச்சுட்டு பொறுப்பா சீரியஸா பேசணும் விஷ்ணு. இன்சல்ட் அப்படின்னா இத்தனை நாளா நான் ஒரு அசடா? புத்திசாலி அசடு. என்ன பேசணும் அப்படி? எதுக்கு உங்க மூட அவுட் பண்ணணும்? நாளைக்கு சொல்றேன். ஒரு முன்னோட்டம் சொல்லியே கொஞ்சம் அவுட் பண்ணிட்டியே. ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, ஆனா முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ராத்திரி பூரா தூக்கம் இல்லாம யோசிச்சுக்கிட்டு இருக்க போறேன். ரைட், ஞாபகமா நாளைக்கு புடவை கட்டிட்டு வானு. ஏ, வெள்ளிக்கிழமை இல்லையா? அப்படியே கோயிலுக்கு போலாம். உளராதீங்க, நாளைக்கு வியாழன். பரவாயில்ல, வியாழக்கிழமையும் கோயில் திறந்துதான் இருக்கும். நீ புடவை கட்டிட்டு வான்னா வாயே, எல்லாத்துக்கும் கேள்வி கேட்குறியே. சரி, கட்டிக்கிட்டு வரேன். 2 மணிக்கு காலேஜ் பக்கத்துல இருக்கிற ஐஸ்கிரீம் கடையில உங்களுக்காக வெயிட் பண்றேன். புடவை, அதை மறந்துடாத. நீ பாட்டுக்கு சுடிதார் போட்டுட்டு வந்துட்டீன்னா கஷ்டம். என்ன கஷ்டம்? ஒரு வேண்டுதல் இருக்குமா, அதை நிறைவேற்றுறது கஷ்டம். அங்க பிரதட்சணமா? ஆமா, விரலால சுத்தி வரணும். விரலாலையா? நாளைக்கு புரியும் அனு. 2 மணிக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுக்கிட்டு அது உருகிறதுக்குள்ள வந்துடுறேன். பை. அத்தியாயம் 4. ஹாப்பி. ஐ எம் வெரி ஹாப்பி. பிளான்ல இருந்து கொஞ்சமும் மாறாம கச்சிதமா செஞ்சு முடிச்சுட்டு வந்திருக்கீங்க. திலீப், உன்னைத்தான் ரொம்ப பாராட்டணும். இல்ல மனோஜ், நாங்க எல்லாம் வெறும் அம்புதானே. நீ திட்டத்தை போட்டு தர, நாங்க செயல்படுத்துறோம். கரெக்டா செயல்படுத்துறது சின்ன விஷயம் இல்ல. இந்த கேஸை யார் டீல் பண்றது திலீப்? டெபுட்டி கமிஷனர் சிவதாஸ். அந்த ஆளு கொஞ்சம் டேஞ்சர். டிபார்ட்மெண்ட்ல தேவைக்கு அதிகமா அறிவு வச்சிருக்கிற ஆசாமி. டிஜிபியா செயல்படுறதுக்கு உண்டான தகுதிகள் உள்ளவரு. சில அரசியல்வாதிகளை பகைச்சுக்கிட்டதால டெபுட்டி கமிஷனர் லெவல்லையே நிப்பாட்டப்பட்டிருக்காரு.
இன்வெஸ்டிகேஷன்ல கில்லாடி. தடயங்கள் எதுவும் விட்டுட்டு வந்துடலையே? இல்ல மனோஜ், கிளவுஸ் பயன்படுத்தினோம், முகமூடிகள் போட்டுக்கிட்டு போனோம். ஒரு துண்டு விவரம் கூட அவங்களுக்கு கிடைக்காது. யார் யார் போனீங்க? 3 பேர் தான். நான், தயா, மனோகர். இதுல என்ன சொல்லு? மனோகர் கொஞ்சம் அங்க போய் அப்செட் ஆகிட்டான். வக்கீல் பொண்ணு கையெடுத்து கும்பிட்டு அழுததை பார்த்து கொஞ்சம் கரைஞ்சிட்டான். இந்த கொலை அவசியமானு அங்க நின்னுகிட்டு என்ன கேக்குறான். எனக்கு தர்ம சங்கடம் ஆயிடுச்சு. அவனை வெளியில போய் நிக்க சொல்லிட்டு நானும் தயாவும் தான் முடிச்சோம். என்ன மனோகர், திலீப் சொல்றது உண்மைதான். என்னால தாங்க முடியல. ஏன்? நியாயம் இல்லைன்னு பட்டுது. வெரி குட். இந்த நிமிஷத்துல இருந்து நீ இந்த டீம்ல இருந்து விலகிக்கலாம். மனோஜ், எஸ், சீரியஸா சொல்றேன். சென்டிமெண்ட்டுக்கு அடிமையானவன் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட இருக்கிறவங்க ஒரு மிலிட்ரி சிப்பாய் மாதிரி தான் இருக்கணும். மேலதிகாரி ஒரு உத்தரவு சொன்னா அதை ஏன் எதுக்குன்னு காரணம் கேட்டுக்கிட்டு இது நியாயமா தர்மமானு யோசிச்சுக்கிட்டு இருக்காம செயல்படுத்தணும். எப்போ உனக்கு சொந்தமா சிந்தனை வந்துருச்சோ இனிமே நீ எனக்கு தேவையில்லை. இல்ல மனோஜ், இனிமே இப்படி தடுமாற மாட்டேன். நீ என்ன எனக்கு கொஞ்சமாவா பணம் தர்ற? நான் யோசிச்சது தப்புதான். மனோகர், எப்போ உனக்குள்ள தடுமாற்றம் வந்துச்சோ இனி நான் உன்னை வச்சுக்க விரும்பல. நிதானமா பேசிக்கிட்டு இருக்கிறப்பவே மரியாதையா புறப்பட்டு போயிடு. எனக்கு கோபம் வந்தா இல்ல வேணாம், நீ போயிடு, இப்பவே போயிடு. சரி மனோஜ், நான் போறேன். திலீப், சொல்லு மனோஜ். மனோகர் போனதுல உனக்கு எதுவும் வருத்தம் இல்லையே? இல்ல. அவனை அனுப்பிச்சது சரிதானே? சரிதான். உன்னோட கை கோர்த்தப்ப எதுக்கும் தயார்னு சொல்லித்தான் சேர்ந்தோம். இப்ப சென்டிமெண்ட் பாக்குறது தப்புதான். நீ சொன்னது சரிதான். நீ செய்யன்னு சொன்னா கேள்வி கேட்காம செய்ய வேண்டியதுதான் எங்க கடமை. மனோகர் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் திலீப். அவன் பாட்டுக்கு ஓவரா நியாயம் தர்மம் யோசிக்க ஆரம்பிச்சு நம்மளை காட்டி கொடுக்க நினைச்சான்னா பிரச்சனை ஆயிடும். சே, துரோகியா மாறமாட்டான் மனோஜ். எதுக்கும் அவனை கண்காணிக்க ஏற்பாடு செய். சரி, எந்த தடயத்தையும் விடலன்னா கூட ஒரு வாரத்துக்கு நீயும் தயாவும் ஊர்ல இருக்க வேணாம். பெங்களூர், பம்பாய் எங்கேயாவது போயிட்டு வாங்க. சரி, நான் எடுத்துக்க போற அடுத்த ப்ராஜெக்ட் பத்தி பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க ஒரு வாரத்துல திரும்பினதும் திட்டம் முழு வடிவத்துக்கு வந்துடும். இந்த தடவை கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா இருக்கும். அப்ப தொகையும் அதிகமா பேசிடு மனோஜ். எனக்கு தெரியாதா? வன்முறைக்கு ஏது நியாய விலை? இங்க எப்பவுமே அநியாய விலைதான். தீர்மானிக்கிறவங்களுக்கு பணத்தை பத்தி கவலை இல்ல, செயல்படுறவங்களுக்கு உயிரை பத்தி கவலை இல்ல. அதனால கேட்கறது கிடைக்கும். அது என்ன முழங்கையில பேண்டேஜ்? அந்த வக்கீல் வீட்டுல எல்லாம் முடிஞ்சு வெளியேறினப்ப இரும்பு கேட் தாண்டி குதிச்சப்போ ஏதோ கிழிச்சிடுச்சு. பெருசா எதுவும் இல்ல. துருவா இருந்தா செப்டிக் ஆயிடுமேனு இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு பேண்டேஜ் போட்டுக்கிட்டேன். முட்டாள், ஃபுல்லான் ஷர்ட் போடுறா. தப்புதான், சட்டுன்னு தோணல. எங்கடா நாம தப்பு செய்வோம்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. ஜாக்கிரதையா இருக்கணும் திலீப். நீயும் தயாவும் இன்னைக்கே புறப்பட்டுடுங்க. தினம் என்ன போன்ல கான்டாக்ட் பண்ணு. சரி. அத்தியாயம் 5. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், ஐ எம் இன்ஸ்பெக்டர் அருள்மணி. எஸ். அரசாங்க வக்கீல் மதிவாணன் தன் குடும்பத்தோட கோரமான முறையில கொலை செய்யப்பட்டார் இல்லையா? அந்த கேஸ் சம்பந்தமா விசாரிக்க வந்திருக்கேன். அதுக்கு எங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன விசாரிக்கணும் உங்களுக்கு? உங்க ஹாஸ்பிட்டல்ல மட்டும் இல்ல மேடம், இந்த ஏரியால உள்ள ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். புரியல? அதாவது மேடம், கொலைகாரங்க தப்பி போனப்ப அதுல ஒருத்தனுக்கு அந்த வீட்டு இரும்பு கேட்ல கிழிப்பட்டு உடம்பு ஏதோ ஒரு இடத்துல காயமாகி இருக்கணும். கேட் கம்பில ரத்தம் வழிஞ்சிருக்கு. காயம்பட்ட அவன் உடனே சிகிச்சை எடுத்துக்கிறதுக்காக இதே ஏரியால உள்ள ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கலாம்னு நாங்க யூகம் பண்றோம். முந்தா நாள் ராத்திரி 1:30 மணிக்கு கொலை நடந்தது. அந்த சமயத்துல உங்க ஹாஸ்பிட்டல்ல டியூட்டில இருந்த டாக்டர், நர்ஸ் இவங்கள நான் விசாரிக்கணும். ராத்திரி 11 மணிக்கு மேல எங்க ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. மொத்தமே 12 பெட் தான் இருக்கு. அதனால 2 நர்ஸுங்க மட்டும்தான் இருப்பாங்க. ஏதாச்சும் எமர்ஜென்சின்னா ஃபோன் செஞ்சு டாக்டரை வரவழைச்சுக்குவாங்க. முந்தா நாள் ராத்திரி ஒரு நிமிஷம். எஸ், நர்ஸ் யாமலாவும் நர்ஸ் மேரியும் தான் நைட் டியூட்டில இருந்தாங்க. அவங்கள கூப்பிடட்டுமா? ப்ளீஸ், நர்ஸ் யாமலாவையும் மேரியையும் வர சொல்லுங்க. நீங்க என்கொயர் பண்ணிக்கங்க சார். நான் வார்டுல ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்துடுறேன். ஓகே டாக்டர். என்ன சார் விசாரிக்கணும்? வாங்க மேடம். நீங்க நர்ஸ் மேரியா? ஆமா. சியாமலா? அவங்க வெளியில போயிருக்காங்க. சரி, முந்தா நாள் ராத்திரி டியூட்டி பார்த்தது நீங்களும் சியாமலாவும் தானே? ஆமா சார். ராத்திரி 1 மணிக்கு மேல உங்க ஹாஸ்பிட்டலுக்கு யார் யாரெல்லாம் வந்து என்ன சிகிச்சை எடுத்துக்கிட்டு போனாங்கன்னு கொஞ்சம் நல்லா ஞாபகப்படுத்திட்டு சொல்ல முடியுமா மேடம்? முந்தா நாள் ராத்திரியா? ஆமா, 1 மணிக்கு மேல. முந்தா நாள் ராத்திரி நீங்க சொல்ற நேரத்துல எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது 2 கேஸ் தான் சார். ஒரு ஆட்டோ டிரைவர் வந்தாரு. வயிறு ரொம்ப வலிக்கிறதா சொன்னாரு. தாங்க முடியலன்னாரு. ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு பெஞ்சில் படுக்க வச்சோம். அரை மணி நேரத்துல வலி குறைஞ்சு அவர் புறப்பட்டு போயிட்டாரு. இன்னொரு கேஸ், ஒரு கார் வந்தது. அதுல இருந்து 2 பேர் இறங்கி வந்தாங்க. அதுல ஒருத்தன் முழங்கையில கர்ச்சீப் சுத்தி இருந்தான். கர்ச்சீப்பை மீறி ரத்தம் கசிஞ்சிட்டு இருந்துச்சு. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு புறப்பட்டப்போ அங்க ஏதோ ஒரு கதவுல தகரம் நீட்டிக்கிட்டு இருந்தது கிழிச்சிட்டதா சொன்னாங்க. அந்த காயத்தை தொடச்சு மருந்து வச்சு
டெட்டானஸ் இன்ஜெக்ஷன் ஒன்று போட்டேன். எத்தனை பேர் வந்தது? கார்ல வந்தது 3 பேர் சார். அதுல ஒருத்தன் கார்லயே இருந்தான். 2 பேர் தான் இறங்கி வந்தது. என்ன வயசு இருக்கும் அவங்களுக்கு? 30க்குள்ள தான் இருக்கும். என்ன கார் அது? அம்பாசிடர் கார். என்ன கலர்னு நினைவு இருக்கா? அது சரியா ஞாபகம் இல்ல. ப்ளூவா இல்ல கிரீனான்னு குழப்பமா இருக்கு. அடிப்பட்டவன் எப்படி இருந்தான் வர்ணிக்க முடியுமா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருந்தான். மேல ஒரு ஷர்ட்டுன்னு நினைக்கிறேன். பங்கு ஹேர் ஸ்டைல் வச்சுக்கிட்டு மாடர்ன் ஆயிருந்தான். முகம் ஞாபகம் இருக்கா? நீளமான முகம். வேற எப்படி சொல்றது? மறுபடி பார்த்தா உங்களால அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? அவ்வளவு தூரம் பதியல. முயற்சி பண்ணலாம். கூட வந்தவன் எப்படி இருந்தான்? அவன் கருப்பா இருந்தான். அது மட்டும் ஞாபகம் இருக்கு. அவங்களுக்குள்ள பேர் சொல்லி பேசிக்கிட்டாங்களா? ஞாபகம் இல்ல சார். தமிழ்ல பேசினாங்களா இல்ல இங்கிலீஷ்லயா? தமிழ்ல தான் பேசினாங்க. அவங்க கிட்ட வித்தியாசமா ஏதாச்சும் பாத்தீங்களா? காயம்பட்டவனோட சட்டையில காலர்கிட்ட ஒரு சிவப்பு புள்ளியா ஒரு கரை இருந்துச்சு. இது என்ன ரத்த கரையா? முழங்கையில அடிபட்டதுக்கு இங்க எப்படி வந்துச்சுன்னு சாதாரணமா கேட்டேன். அப்பதான் அவனே அந்த காலரை பாத்துக்கிட்டான். கிழிச்ச வேகத்துல தெரிச்சிருக்கு போலிருக்குன்னா. அதுக்கு மேல நான் எதுவும் கேட்கல. அவங்க கிட்ட ஒரு பரபரப்பு இருந்துச்சா? இருந்துச்சு. நான் சியாமலாவோட சினிமா பத்தி பேசிக்கிட்டே மெதுவா பேண்டேஜ் போடுறதுக்கான சாமான்களை எடுத்துட்டு இருந்ததுக்கு கொஞ்சம் சீக்கிரம் மேடம்னு அவசரப்படுத்தினான். பணம் கொடுத்தாங்களா? 20 ரூபாய் கொடுத்தாங்க. ரசீது போட்டீங்களா? சார், நீங்க டாக்டர் கிட்ட சொல்லிடாதீங்க. நியாயமா இந்த மாதிரி யார் வந்தாலும் கேஸை என்ட்ரி போட்டு ரசீது கொடுத்து தான் பணம் வாங்கணும். நடைமுறையில நாங்க அதெல்லாம் செய்யாம தனிப்பட்ட முறையில வாங்கிக்குவோம். அதனால ரசீது போடல. அவங்க கொடுத்த அந்த 20 ரூபாய் நோட்டை வச்சிருக்கீங்களா இல்ல செலவு பண்ணிட்டீங்களா? ஆளுக்கு பாதியா பிரிச்சுப்போம். அப்ப அந்த நோட்டை சியாமலா கிட்ட கொடுத்துட்டு அவகிட்ட இருந்து 10 ரூபாய் நோட்டு ஒன்று நான் வாங்கிக்கிட்டேன். அவ அதை வச்சிருக்காளா இல்ல செலவு பண்ணிட்டாளான்னு தெரியல. கோயிலுக்கு தான் போறதா சொன்னான். இப்போ வந்துருவா சார். நான் போலாமா சார்? கொஞ்சம் இருங்க. கார்லயே இருந்துட்டு அந்த 3வது ஆளை பத்தி எதுவும் சொல்லலையே நீங்க? அவரை எனக்கு தெரியும் சார். ஏற்கனவே பார்த்திருக்கேன். மை காட், யார் அது? பேர் நினைவில்ல. 1 மாசத்துக்கு முன்னாடி கோகிலாங்கிற ஒரு பொண்ணோட எங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாரு. எதுக்கு? சார், இதெல்லாம் சொல்லலாமான்னு தெரியல. நீங்க மேற்கொண்டு டாக்டர் கிட்ட கேட்டுக்கங்க. இல்ல மேடம், போலீஸ் கிட்ட எதையும் சொல்லணும். தயவு செஞ்சு எதையும் மறைக்க வேணாம். சொல்லுங்க, யார் அந்த கோகிலா? சார், இதெல்லாம் ஏன் சொன்னேன்னு டாக்டர் என்ன பிடிச்சு சத்தம் போடுவாங்க. ஒரு குற்றவாளியை பிடிக்க வேண்டியது போலீஸோட கடமை மட்டும் இல்லம்மா. அவனை பிடிக்கிறதுல உதவ வேண்டியது பொதுமக்களோட கடமை. ப்ளீஸ் சொல்லுங்க. அந்த பொண்ணு காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். அவன் லவ்வர் போலிருக்கு. இப்பதான் கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவசரப்பட்டுடுறாங்களே. அந்த பொண்ணு உண்டாயிட்டா. டிஎன்சி பண்ணி சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக கூட்டி வந்தாரு. அவ்வளவுதான் தெரியும். இன்னும் விசாரிச்சு முடிக்கலையா? வாங்க டாக்டர், இனிமே உங்களைத்தான் விசாரிக்கணும். உங்க நர்ஸ் அருமையான தகவல்களை தான் கொடுத்துருக்காங்க. கொலைகாரங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு புது ரூட் கிடைச்சிருக்கு. இப்போ உங்களோட ஒத்துழைப்பு எனக்கு தேவை. என்ன சொல்லுங்க. போன மாசம் கோகிலாங்கிற பொண்ணுக்கு நீங்க டிஎன்சி பண்ணியிருக்கீங்க இல்லையா? அந்த பொண்ணை பத்தியும் அவளோட கூட வந்தவனை பத்தியும் டீட்டெயில்ஸ் வேணும். இன்ஸ்பெக்டர், உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு ஹாஸ்பிட்டல்ல லட்சக்கணக்கில் மெஷின்ஸ் வாங்கி போட்டு நிர்வாகம் பண்றப்போ சில சமயம் அவுட் ஆஃப் தி வே போயும் சம்பாதிக்க வேண்டியிருக்கு. வர்ற கேஸ் எல்லாம் ஜென்யூன் கேஸ் தானான்னு வெரிஃபை பண்ணிட்டு எடுத்துக்க முடியாது. ஐ அண்டர்ஸ்டாண்ட். சட்டப்படி பார்த்தா கல்யாணமான ஒரு பொண்ணு தான் கருக்கலைப்பு செய்துக்கணும். அதுவும் தன் புருஷனோட சம்மதத்தின் பேர்ல. அதுக்குன்னு ஒரு ஃபாரம் நிரப்பி கையெழுத்து போட்டாகணும். இந்த கோகிலாவை பொறுத்த வரைக்கும் இன்னும் கல்யாணம் ஆகல. கூட வந்தவன் லவ்வர், நல்லாவே தெரியும். ஆனா நாங்க பதிவு திருமணம் செஞ்சுக்கிட்டவங்கன்னு டூப் விட்டாங்க. நாங்களும் இதை கண்டுக்கிறதில்ல. அப்ளிகேஷன்ல அவங்க கொடுக்கிற பேரு விலாசம் எதுவுமே நிஜமானதா இருக்காது. அப்ப அந்த பொண்ணு பேர் கூட கோகிலாவா இருக்காதா? அது கோகிலா தான். என்கிட்ட மாத்தி கீர்த்தனான்னு தான் சொன்னான். பிரைவேட் கம்பெனில வேலை பார்க்கறதா சொன்னான். அவளோட துரதிருஷ்டம், அவ படிக்கிற பிரின்ஸ் விக்டோரியா லேடிஸ் காலேஜ்ல ஒரு கருத்தரங்கத்துக்கு நான் போயிருந்தேன். இவ தான் அதை ஏற்பாடு செஞ்சது. அவ முகத்தை நான் மறந்திருப்பேன்னு நினைச்சு பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா. உன் பேரு கோகிலா, நீ பிரின்ஸ் விக்டோரியால எம்எஸ்சி செகண்ட் இயர் படிக்கிற, ஏன் பொய் சொல்றன்னு கேட்டுட்டேன். முகம் சிவந்துட்டா. அப்புறம் ஒழுங்கா பேரண்ட்ஸை பார்த்து பேசி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, எதுக்கு கலைக்கணும்னு கேட்டேன். அந்த பையனோட அக்காவுக்கு கல்யாணம் ஆகணுமா, அதுக்கப்புறம் தான் இவங்க கல்யாண பேச்சே எடுக்க முடியுமா. அதுக்குள்ள வயிறு காட்டி கொடுத்துருமேன்னு வந்துட்டதா சொன்னான். நிறைய அட்வைஸ் பண்ணேன். அவளோட லவர் பத்தி ஏதாச்சும் சொன்னாலா? நல்லவன், நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்குவான்னு மட்டும்தான் சொன்னான். அந்த ஃபாரத்துல அந்த பையன் என்ன கையெழுத்து போட்டிருக்கான்னு நான் பார்க்கலாமா? தாராளமா. சாவி எங்க வச்சேன்? அதுக்கப்புறம் கோகிலாவை நீங்க சந்திச்சிங்களா டாக்டர்? இல்ல, இதோ பாருங்க, வேலுச்சாமின்னு கையெழுத்து போட்டிருக்கான். விருகம்பாக்கம் அட்ரஸ் இருக்கு. வெயிட், நான் குறிச்சுக்கிறேன். இது நிச்சயமா பொய் அட்ரஸா தான் இருக்கும்.
அதுக்காக விசாரிக்காம முடிவு பண்ண முடியாதே. ஏன் இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த கோகிலாவை சந்திச்சு விசாரிக்க போறீங்களா? நிச்சயமா. ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது. அவங்க வீட்டுக்கு தெரியாம காலேஜ்ல பிக்னிக்னு பொய் சொல்லி வந்து செஞ்சுட்டு போனா. அதனால நீங்க தெரியும் மேடம், எப்படி பக்குவமா விசாரிக்கணுமோ அப்படி விசாரிப்பேன். எனக்கு அவ முக்கியம் இல்ல, அந்த வேலுச்சாமி தான் முக்கியம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அவசியப்பட்டா மறுபடி வருவேன். வாங்க, என்ன கோர்ட்டுக்கெல்லாம் இழுத்துறாதீங்க. அத்தியாயம் 6. இதோ வந்து விட்டான் வெண்மையின் வீரன். எனக்கு ஒரு லாஜிக் புரியறதே இல்ல அனு. என்ன பாரு, நம்மையும் சேர்த்து மொத்த தியேட்டர்லயும் 42 பேர் தான் இருக்கோம். எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட்? நேரா படத்தை ஆரம்பிக்க வேண்டியதானே? ஏன், உங்களுக்கு என்ன பிரச்சனையா? எல்லாம் சோப்பு விளம்பரமா இருக்கா? வெள்ளையா தியேட்டர் பூரா வெளிச்சம் அடிக்குதுல்ல. இப்படி தோல்ல கை போட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் குறுகுறுப்பா இருக்கு. கைய எடுங்க விஷ்ணு. யாரும் பார்க்கலானு. நம்ம சீட்டை திரும்பி ஒருத்தன் பார்க்கணும்னா கழுத்தெலும்பு முறிஞ்சிடும். இதுக்காகத்தான் இந்த நம்பர் கேட்டு வாங்கினேன். அம்மா, நேர்மைன்னா என்னம்மா? கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்றதுதான் நேர்மை. இப்ப சொன்னா உனக்கு புரியாது. நீ பொடியன், மீசை வளரட்டும், அப்புறம் சொல்றேன். ஐயோ விஷ்ணு, மெதுவா பேசுங்களேன். உன் காதுகிட்ட பேசட்டுமா? அனு, இந்த இலைப்பச்சை சேலையில நீ எவ்வளவு சிக்குன்னு இருக்க தெரியுமா? ஒரு செகண்ட் எனக்கு தடுமாற்றம் வந்துடுச்சு. தியேட்டருக்கு போலாமா இல்ல ஹோட்டலுக்கு போலாமான்னு. ஏன், லஞ்சு சாப்பிடலையா விஷ்ணு? நான் சாப்பிட்ற ஹோட்டல்ல சொல்லல, தங்குற ஹோட்டல்ல சொன்னேன். படவா, ரொம்ப தான் திமிர் ஏறிட்டு இருக்கு. உன் அழகுதான் காரணம். உன்னோட ஒரு முத்தம் 3 பேக்கு விஸ்கிக்கு சமம் தெரியுமா? ரொம்ப குளிர்து, போதுமே ஐஸ். இது ஐஸுக்காக சொல்லல. இப்ப எனக்கு 3 பேக்கு விஸ்கி வேணும் டார்லிங். படம் ஆரம்பிக்கட்டும் கண்ணா. அப்படின்னா இப்பவே போய் அந்த ஆபரேட்டரை துப்பாக்கி முனையில மிரட்டி படம் போட சொல்லிட்டு வரட்டுமா? உங்கள் பற்களுக்கு தேவை உறுதியான ஈறுகள். அதை விட இப்ப என் உதட்டுக்கு தேவை முத்தம். அதை கொடுக்குமா உங்க பர்பஸை? விஷ்ணு, பி சீரியஸ். என்ன செய்யணும்? பேசக்கூடாதா? எங்க அப்பா எனக்கு கல்யாணம் பண்ண போறாரு. பரவாயில்ல, பொறுப்பான அப்பாவா தான் இருக்காரு. உங்களுக்கு கவலையா இல்லையா? எதுக்கு கவலை? அவர் கல்யாணம் பண்ணிக்க போறாருன்னு சொன்னாதான் கவலைப்படுவேன். உன் சித்திய நினைச்சு. மாப்பிள்ள பாத்துட்டாரு. டூப், அவர் என்ன பார்த்ததே இல்லையே. மாப்பிள்ள நீங்க இல்ல, டெல்லி மாப்பிள்ள. அப்ப பொண்ணும் நீ இல்ல. எவளோ? எப்பவுமே விளையாட்டா? என்ன அனு, என்ன உன் பிரச்சனை? கரெக்டா சொல்லு. எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? என் படிப்பு முடிஞ்சதும் கல்யாணம் பண்றதுன்னு சீரியஸா இருக்காரு. டெல்லியில மாப்பிள்ள பார்த்து வச்சிருக்காராம். விவரம் அப்புறம் சொல்றேன்னாரு. இந்த காதல் வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் போராட்டத்தை சந்திக்க தான் வேணும். இப்ப அதுக்கு நேரம் வந்திருக்கு. எனக்கு ஒண்ணு உறுதியா தெரியணும். உன் வாழ்க்கை என்னோடதான்னு நீ தீர்மானமா இருக்கியா இல்ல கொஞ்சம் யோசிச்சு சொல்லணுமா? சி, உறுதியா தான் இருக்கேன். நான் கார் வித்து சம்பாதிக்கிறேனோ கட்ட வண்டி இழுக்கிறேனோ உன்னை சந்தோஷமா வச்சுப்பேன்னு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. அதே மாதிரி நீ தான் என் மனைவின்னு நானும் உறுதியா இருக்கேன். நம்ம 2 பேரும் காதல்ல உறுதியா இருந்தா என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்க முடியும் அனு. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். என் சைடுல பொண்ணை பார்த்து ஓகே சொல்ல வேண்டியது என்னோட ஹைதராபாத் சித்தப்பா மட்டும்தான். அவர் என்ன படிக்க வச்சவருங்கிற மரியாதைக்கு தான் அவர் சம்மதம் எதிர்பார்க்கிறேன். சப்போஸ் அவருக்கு உன்னை பிடிக்கலனாலும் கட்டிக்க போறது நான். எனக்கு பிடிச்சிருந்தா போதும்னு சொல்லிட்டு நான் உன்னைத்தான் கட்டிக்குவேன். இப்பதான் எனக்கு வயித்துல பாலை வார்த்த மாதிரி இருக்கு. அசடு, இது கிராமத்து பொம்பளை டயலாக். சிட்டி கேர்ள் இப்படியா சொல்றது? 3 பேக்கு விஸ்கி சாப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லணும். அப்படி என்னதான் இருக்கும் அதுல? மயக்கம் வந்து விழுந்துட மாட்டோமா? அது ரொம்ப ஓவரா போனாதான். ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாக்குறியா? ஓட்கா வாங்கி தரேன், லேடிஸ் ட்ரிங்க். சும்மா கேட்டேன், அதெல்லாம் வேண்டாம். ஏய், என்ன இதெல்லாம்? விரலால அங்க பிரதட்சணம். கூசுது விஷ்ணு, வேணாம். பின்ன எதுக்காக மெனக்கட்டு சேலை கட்டிட்டு வர சொன்னேன்? கெட்ட பையன்பா நீங்க. இதெல்லாம் இல்லன்னா காதலிக்கிறதுக்கு அர்த்தமே இல்ல. நீ பாட்டுக்கு கண்டுக்காம படம் பார்த்துக்கிட்டு அனு. அத்தியாயம் 7. குட் ஈவினிங் டாடி. குட் ஈவினிங். அனு, கொஞ்சம் நில்லு. என்ன டாடி? இப்படி உட்காரு. எங்க போயிருந்த? ஏன் டாடி? காலேஜுக்கு தான். மத்தியானத்துக்கு மேல எங்க போயிருந்த? மத்தியானத்துக்கு மேல நீ காலேஜில் இல்லைன்னு தெரியும். பொய் எதுவும் வேணாம். மத்தியானத்துக்கு மேல கிளாஸ் இன்னைக்கு போர் டாடி. அதனால கட் அடிச்சுட்டு எங்க போயிருந்தேன்னு கேக்குறேன். ஜானகி வீட்டுக்கு போய் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தேன் டாடி. நிஜமா? நான் எப்பயாவது பொய் சொல்லியிருக்கேனா? தெரியல. ஆனா போலீஸ்காரன் புத்தி சந்தேகத்தை சரி செஞ்சுக்க விரும்புது. ஜானகி நம்பர் என்ன? என்ன நீங்க நம்பலையா? ஜானகியோட பேசினதுக்கு அப்புறம் நம்புறேன். சரி பண்ணுங்க. 413319. 413319. ஹலோ, ஜானகியோட பேசணும். நான் அவ ஃப்ரெண்டு அனுவோட அப்பா பேசுறேன். ஹலோ, குட் ஈவினிங் சார். ஜானகி பேசுறேன். என்னம்மா ஜானகி, சௌக்கியமா? சௌக்கியம் சார். ஒரு அவசர விஷயமா அனுவோட பேசுறதுக்காக உங்க காலேஜுக்கு ஃபோன் செஞ்சேன். அவ கிளாஸ்ல இல்ல. ஒருவேளை உங்க வீட்ல இருக்கலாம்னு நினைச்சுதான் ஃபோன் செஞ்சேன். இருக்காலாமா? இவ்வளவு நேரம் இங்கதான் அங்கிள் இருந்தா. 2 பேரும் வீடியோ கேம் விளையாடிட்டு இருந்தோம். வீட்டுக்கு புறப்பட்டு 1/4 மணி நேரம் ஆச்சு. இப்ப வந்துருவா அங்கிள். தேங்க்யூமா.
என்ன சந்தேகம் நிவர்த்தி ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. சாரி சைல்ட். ஒரு பொறுப்பான அப்பாவுக்கு நியாயமா வர வேண்டிய சந்தேகம் இது. உன்னை அவமானப்படுத்துறதுக்காக செக் பண்ணல. உன் மேல அக்கறை இருக்கிறதால தான் செக் பண்ணேன். உக்காரு. ஒன்றும் வேண்டியதில்ல. பாத்தியா, கோச்சுக்கிறியே. எதுக்காக அவ்வளவு அர்ஜென்ட்டா உங்க காலேஜுக்கு நான் ஃபோன் செஞ்சேன்னு கேட்க மாட்டியா நீ? எதுக்கு செஞ்சீங்க? உட்காரு சொல்றேன். நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு கேஸ்ல உன் உதவி ரொம்ப முக்கியமா எனக்கு தேவைப்படுது. ஏன் உதவியா? உன் கிளாஸ்ல கோகிலான்னு ஒருத்தி படிக்கிறாளா? ஆமா. அவ உனக்கு பழக்கமா? பழக்கம்தான், ஆனா ரொம்ப நெருக்கம் இல்ல. உன்கிட்ட கேட்கறதுக்கு கொஞ்சம் டெலிகேட்டான விஷயம்தான். ஆனா எனக்கு வேற வழி இல்ல. அந்த கோகிலா ஒரு பையனை லவ் பண்றா. அந்த மேட்டர் தெரியுமா உனக்கு? தெரியாதே. ரொம்ப சாதுவான பொண்ணாச்சே அவ. வலுவான பொண்ணுங்களையும் லவ் பண்றதுக்கு இந்திய ஜனநாயகம் அனுமதிக்குதுமா. அன்னைக்கு சொன்னேனே, அரசாங்க வக்கீல் குடும்பத்தோட கொலை செய்யப்பட்ட மேட்டர். ஆமா. அந்த கொலையை நடத்தினது 3 பேர். அந்த 3 பேர்ல ஒருத்தன் உங்க கோகிலாவோட காதலன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனா அவன் யாருன்னு தெரியல. அவனும் கோகிலாவும் எல்லை மீறி பழகிட்டதால கோகிலா கர்ப்பமாயிருக்கா. 1 மாசம் முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டல்ல புருஷன்னு கையெழுத்து போட்டு அவளை சுத்தம் பண்ணியிருக்கான் அவன். ஹாஸ்பிட்டல்ல அவன் வேலுச்சாமின்னு பேரும் ஒரு விருகம்பாக்கம் அட்ரஸும் கொடுத்திருக்கான். அது பொய் அட்ரஸ்னு உறுதி ஆயிடுச்சு. இத விசாரிச்ச இன்ஸ்பெக்டர் அருள்மணி ஒரு தப்பு செஞ்சிட்டாரு. என்ன கன்சல்ட் பண்ணாம நேரா உங்க காலேஜுக்கு வந்து கோகிலாவை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காரு. எந்த பொண்ணாச்சும் இதை ஒத்துக்குவாளா? நான் யாரையும் காதலிக்கல, எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போகலன்னு பிடிவாதமா சொல்லிட்டா இவ. அவ சொல்றது உண்மையா இருக்க கூடாதா? அது உண்மை இல்ல. அவளுக்கு டெர்மினேட் பண்ணின டாக்டருக்கு அவளை பர்சனலா தெரியும். நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணியிருக்காரு. கோகிலா மனசு திறந்து பேசாதால கேஸ் அந்த இடத்துல பிரேக் அடிச்சு நிக்கிது. நீ தான் நகர வைக்கணும். நானா? ஆமா. வேணும்னா ஜானகியையும் கூட அழைச்சிக்கோ. அவ வீட்டுக்கு போ. தனியா உட்காந்து அரட்டை அடி. நீ என்ன பேசுவியோ, எப்படி பேசுவியோ, எனக்கு அவகிட்ட இருந்து 3 தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டு வரணும். 1, அவ காதலனோட நிஜமான பேர் என்ன? 2, அவனோட அட்ரஸ் என்ன? 3, இப்ப அவன் எங்க இருக்கான்? இது உனக்கு ஒரு சவால்னு வச்சுக்கையேன். சரியா? வெரி இன்ட்ரெஸ்டிங் டாடி. நான் சொல்லி விசாரிக்கிறேன்னா அவளுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சா அவ வாயையே திறக்க மாட்டா. சரி டாடி. இன்னொரு விஷயம். என்ன? காதலிக்கிறது, கர்ப்பமாகிறது, அதை கலைச்சுக்கிறது, இதெல்லாம் அவளோட சொந்த விஷயம். அது சரியோ தப்போ தன் குடும்பத்துக்கு தெரியாம ரகசியமா நடத்தியிருக்கா. அனாவசியமா அந்த ரகசியம் அவங்க வீட்ல உன்னால உடஞ்சிடக்கூடாது. புரியுதா? புரியுது டாடி. ஆல் தி பெஸ்ட். எப்போ போகணும் டாடி? இப்ப அவ வீட்ல இருப்பாளா? இருப்பா. இப்பவே போ. விசாரணையில தாமதம் ஏற்பட குற்றவாளி தள்ளி போய்கிட்டே இருப்பான். இப்பவே நான் முகம் கழுவி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு போற அலவன்ஸ் இருக்கு அனு. அத்தியாயம் 8. ஜானகி, கை கொட்ரி. பேசி வச்சுக்கிட்டது நல்லதா போச்சு. கரெக்டா பேசி காப்பாத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் பிசினஸ் எல்லாம் வேற எவகிட்டையாவது வச்சுக்க. ஒழுங்கா மரியாதையா எனக்கு ஒரு மைக்ரோ ஷிஃபான் சேலை வாங்கி கொடுத்துரு. நான் செஞ்ச உதவிக்கு வைர நெக்லஸே செஞ்சு போடலாம். போனா போகுது, ஒரு சேலை போதும் எனக்கு. அவ்வளவுதானா? தாராளமா வாங்கி தரேன். இன்னைக்குன்னு பார்த்து காலேஜுக்கு போன் பண்ணியிருக்காரு பாரு. போலீஸ் புத்திய காட்டிட்டாரு. என்ன நம்பவே இல்ல. சரி, எதுக்கு அவ்வளவு அர்ஜென்ட்டா போன் செஞ்சாராம்? சொல்றேன். கோகிலா வீட்டுக்கு போற வழியில விபரமா எல்லாம் சொல்றேன். புறப்படு சீக்கிரம். கோகிலா வீட்டுக்கா? எதுக்கு அவ வீட்டுக்கு திடீர்னு? அதான் சொல்றேன்னு சொல்றேனே, கிளம்புடி. ஹாய் கோகிலா. ஹலோ அனு. ஹலோ ஜானகி. என்ன இது அதிசயம்? மழை வரப்போகுது. நீங்க என் வீட்டுக்கு வர்றதா என்னால நம்பவே முடியல. ஏன் வரக்கூடாதா? சாச்சா, தாராளமா வாங்க, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? வீட்ல யாரையும் காணுமே. எங்க எல்லாரும்? பக்கத்துல கோயில்ல உபன்யாசம் நடக்குது. எனக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. எல்லாரும் போயிருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்க? என்ன இருக்கு? காஃபி, போன்விட்டா, ஹார்லிக்ஸ், ரஸ்னா. ரஸ்னா தான் கலக்கிறதுக்கு சுலபம். ரஸ்னாவே கொடு. இந்த புக்ஸ் படிச்சிட்டு இருங்க. 2 நிமிஷம். முகம் மட்டும் கழுவிட்டு வந்துடுறேன். வீட்ல தானே இருக்கோம்னு முகம் கழுவல. இதோ வந்துட்டேன். மெதுவா ஓடாத. அனு, கோகிலாவுக்கு உன் கூட நெருக்கமா பழகணும்னு ஆசை. பாரேன், முகத்துல 100 வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி என்ன பிரகாசம். ஜானகி, நீ ஆரம்பிக்கிறியா? இல்ல, நீயே பேசு. அப்பதான் ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். இந்தாங்க, எடுத்துக்கங்க. சுகர் சரியா இருக்கான்னு பாருங்க. பத்தலைன்னா போடுறேன். கரெக்டா இருக்கு. நீயும் எடுத்துக்க என் கோகிலா. நான் இப்பதான் காஃபி குடிச்சேன். அந்த டேஸ்ட் இன்னும் நாக்குல இருக்கு. உக்காரு. காலேஜில் உன் கூட ஃப்ரீயா பேச முடியறதில்ல. அந்த அருணா எப்பவும் வேலி மாதிரி உன் கூட சுத்திக்கிட்டு இருப்பா. அருணாவை எங்களுக்கு ஆகாது. அதனாலேயே உன்னோட நெருக்கமா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க முடியறதில்ல. கரெக்டு தான் அனு. அந்த அருணா ஒரு பெக்யூலியர் டைப்பு. பிஎஸ்சி முதல் வருஷத்துல இருந்து திக்கா பழகிட்டதால அனுசரிச்சு போயிட்டு இருக்கேன். அவ ரொம்ப பொசசிவ். அவளோட மட்டும்தான் நான் க்ளோஸா இருக்கணும்னு சொல்லுவா. அதிகமா உரிமை கொண்டாடுறதும் ஒரு எரிச்சலை ஏற்படுத்திடும்னு புரியல அவளுக்கு.
சரி, இப்ப எதுக்கு அவளை பத்தி பேச்சு? நானும் ஜானகியும் ஒரு பிக்னிக் பிளானோட வந்திருக்கோம். அம்பாசிடர் கார் இருக்கு என்கிட்ட, அதை நான் எடுத்துக்கிறேன். என்னோட லவ்வர் விஷ்ணு வர்றாரு என்னோட. அது மாதிரி ஜானகியும் அவளோட லவ்வர் பிரகாஷும் வர்றாங்க. ஆனா 3 செட்டா போனாதான் ஃபன் நல்லா இருக்கும்னு நினைச்சோம். சட்டுன்னு உன் ஞாபகம் வந்துச்சு. அதான் உன்னை கூப்பிடலாம்னு நினைச்சோம். வரியா? வர்ற சண்டே உன் ஆளுக்கு ஃப்ரீயா? வந்து நான் லவ் பண்றேன்னு யார் சொன்னது? பாத்தியா, நமக்குள்ளேயே கதை விடுறியா? நீ பைக்ல உன் ஆளோட போறத நானே பார்த்திருக்கேன். அருணாவும் கதை கதையா சொல்லியிருக்கா. யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன்னு கையில அடிச்சு ப்ராமிஸ் பண்ணிட்டு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காளா அந்த அருணா? லவ் மேட்டர்ல பகிர்ந்துக்கிறது ஒரு சுவாரஸ்யம் கோகிலா. இதுக்கெல்லாம் போய் அவளை கோச்சுக்காத. ஆமா, நீங்க 2 பேரும் கூட லவ் பண்றீங்களா என்ன? ஏன், அது உனக்கு மட்டும்தான் உரிமை உள்ள விஷயமா? இல்ல, நம்ப முடியலையேன்னு கேட்டேன். நான் இன்னார நேசிக்கிறேன்னு போர்டு மாட்டிக்கிட்டு அலைய முடியும்? சரி, பதில் சொல்லலையே இன்னும். பிக்னிக் எல்லாம் வேணானு. ஏன்? அவர் கொஞ்சம் கூச்ச சுபாவம். இந்த மாதிரி எல்லாம் குரூப்போட மிக்ஸ் ஆக மாட்டாரு. நீ கூட்டிட்டு வா, மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இல்ல ஜானகி, எனக்கு தெரியாத அவரை பத்தி. நிச்சயமா வரமாட்டாரு. அவர் என்ன பண்றாரு? டிகிரி படிச்சுட்டு ஒரு நல்ல வேலை கிடைக்கல இன்னும். மாறி மாறி ஏதேதோ டெம்பரரி ஜாப் பண்ணிட்டு இருக்காரு. வீடு எங்க? புரசைவாக்கத்துல ஒரு மேன்ஷன்ல மந்த்லி ரூம் எடுத்து தங்கி இருக்காரு. என் ஆளு கூட புரசைவாக்கத்துல ஒரு மேன்ஷன்ல தான் தங்கி இருக்காரு. நடராஜ் மேன்சன். உன் ஆளு? அது இல்ல, லா காலேஜ் ஹாஸ்டல் பக்கத்துல சுந்தர் மேன்சன். நம்ம ஆளு கார் டீலர், விஷ்ணுன்னு பேரு. ஒரு நாள் இன்ட்ரடியூஸ் பண்றேன். உன் ஆள் பேர் என்ன? மனோகர். அப்ப நிச்சயமா வரமாட்டாரா? இல்ல கேட்டு பார்த்துட்டு சொல்றியா? கேட்டு பிரயோஜனம் இல்ல, அவருக்கு இதெல்லாம் பிடிக்காது. சரி, எப்ப கல்யாணம் பண்ணிக்க போறீங்க? ஊர்ல அவங்க அக்காவுக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கல்யாணம் முடிஞ்சதும் தான் எங்க பேச்ச ஆரம்பிக்கணும். ஆல் தி பெஸ்ட். சரி, அப்ப நாங்க புறப்படுறோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அனு. ஏன் பொண்ணாச்சே, உனக்கு சாமர்த்தியத்தை கத்து கொடுக்கணுமா? ரொம்ப அற்புதமா பேசி தகவல் வரவழைச்சிருக்க. போன் எடுத்து என் ஆபீஸ்ல இன்ஸ்பெக்டர் அருள்மணியை கூப்பிட்டு என்கிட்ட கொடு. ஃபென்டாஸ்டிக் அனு. டாடி, இன்ஸ்பெக்டர் லைன்ல இருக்காரு. ஹலோ அருள்மணி, கோகிலாவோட காதலனோட பேரும் அட்ரஸும் கிடைச்சிடுச்சு. சொல்றேன், குறிச்சுக்கங்க. வெரி குட் சார், சொல்லுங்க. மனோகர், சுந்தர் மேன்சன், லா காலேஜ் ஹாஸ்டல் பக்கத்துல, புரசைவாக்கம். நீங்க 4 கான்ஸ்டபிள்களோட உடனே புறப்படுங்க. எல்லாரும் மஃப்டியில போங்க. ஆனா துப்பாக்கி எடுத்துட்டு போங்க. நீங்க போறப்ப அவன் மேல இல்லைன்னா ரூமை உடைச்சு தேடுங்க. அவனுக்காக எவ்வளவு நேரமானாலும் வெயிட் பண்ணி பிடிச்சிடுங்க. பக்கத்துல விசாரிங்க. ரொம்ப பரபரப்பு பண்ணி அவனை கோட்டை விட்டுடாதீங்க. அவனை அரெஸ்ட் பண்ணிட்டு அந்த நல்ல தகவலை எனக்கு போன்ல சொல்லுங்க. அவனை நானே வந்து விசாரிக்கிறேன். எஸ் சார். அத்தியாயம் 9. ஹலோ, அங்க மிஸ்டர் விஷ்ணுவோட காதலி அனுன்னு இருக்காங்களா? அவங்கள கொஞ்சம் கூப்பிடுங்களேன். விஷ்ணு, உங்க குரல் தெரியாதாக்கும். சொல்லுங்க, என்ன இது அதிசயமா சண்டே பண்ணியிருக்கீங்க? அதுவும் காலையில 9 மணிக்கு? ஒரு அவசரம் அனு. என்ன பண்ணிட்டு இருக்க? டிவி பார்த்துட்டு இருக்கேன். முதல்ல அண்ணா, நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கேன். எப்படி அணைக்கிறது? என்கிட்டயே கடிக்கிறியா? அவசரம் அனு. இன்னும் 1 மணி நேரத்துல, அதாவது சரியா 10 மணிக்கு நீ ஏர்போர்ட்ல இருக்கணும். நானும் அங்க இருப்பேன். விளையாடுறீங்களா? எதுக்கு? எங்க போறோம்? நாம எங்கேயும் போகல. ஹைதராபாத்ல இருந்து என் சித்தப்பா ஃபிளைட்ல 10 மணிக்கு மெட்ராஸ் வராரு. உடனே 10:30 மணிக்கு பாம்பே ஃபிளைட் ஏறி பறந்துடுறாரு. அவர் மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருக்கிற 1/2 மணி நேரத்துக்குள்ள உன்னை நான் அவருக்கு அறிமுகப்படுத்தி சம்மதம் வாங்கணும். என்ன விஷ்ணு இது? இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? நேத்தே சொல்லியிருக்க கூடாதா? எனக்கே காலையில தானே தெரியும். பேசி டயத்தை வேஸ்ட் பண்ணாத. சட்டுன்னு புறப்படு. டாடி வீட்ல இருக்காரு. என்னன்னு சொல்லிட்டு நான் புறப்படுறது? உனக்கு பொய் சொல்றதுக்கு கத்து தரணுமா? காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்லேன். வேணும்னா ஜானகியை கேட்டு பாருங்கன்னு சொல்லு. அந்த பூம்பு மாடு தான் எல்லாத்துக்கும் தலையாட்டுமே. நீங்க மாடுன்னு சொன்னீங்கன்னு ஜானகி கிட்ட சொன்னா உங்க தோலை உரிச்சிடுவா. நான் என்ன ஆரஞ்சு பழமா? அனு, பட்டு புடவை கட்டிட்டு வா. தலையில நிறைய பூ வச்சுக்கோ. ஸ்டிக்கர் பொட்டு வேணாம், குங்கும பொட்டு வச்சுக்க. எங்க சித்தப்பாவுக்கு குடும்ப பாங்கா இருக்கணும். நீங்க சொல்றபடி புறப்பட்டா டாடி கிட்ட காலேஜ்ல ஸ்பெஷல் கிளாஸ்னு சொல்ல முடியுமா? முடியாதுதான். ஃப்ரெண்டுக்கு கல்யாணம்னு சொல்லேன். இன்விடேஷன் காட்டுன்னு சொன்னா சமயத்துல கேட்டாலும் கேட்பார் விஷ்ணு. அவரை நம்ப முடியாது. ஜானகிய பொண்ணு பார்க்க வர்றாங்கன்னு சொல்லேன். வேற பெட்டரா எதுவும் தோணலன்னா அதை சொல்றேன். ஆமா, ஏர்போர்ட் வந்து எங்க வெயிட் பண்ணணும்? டெலிஃபோன் பூத் எல்லாம் இருக்குமே, அங்க நிக்கிறேன். நீ முன்னாடி வந்துட்டா அங்கேயே நில்லு. இன்னும் குளிக்க கூட இல்ல. 1 மணி நேரத்துக்குள்ள அங்க இருக்க முடியுமான்னு தெரியல. அனு, இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. நீ குளிக்கலன்னா பரவாயில்ல, மேல சென்ட் அடிச்சுட்டு வந்துடு. வச்சிரவா? சரி. உங்க சித்தப்பா கேள்வி எதுவும் கேட்பாரா? ஆமா, ஜிம்பாப்வே நாட்டுல தனி மனித வருமானம் எவ்வளவுன்னு கேட்பாரு. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ்ல சாம்பியன் யாருன்னு கேட்பாரு. ஆளப்பாரு, இன்டர்வியூக்கா வர்ற? இயல்பா வா, இயல்பா பேசு. அனு, தலைய லேசா சாச்சுக்கிட்டு பல்லு தெரியாம ஒரு புன்னகை செய்வியே,
அதை ஒவ்வொரு சென்டென்ஸுக்கும் நடுவுல செஞ்சுடு. சித்தப்பா டபுள் ஓகே சொல்லிடுவாரு. ரொம்ப ஓவரா சிரிச்சிடாத. அப்புறம் என் சித்தப்பா ஐடியா மாத்திக்கிட்டு நானே கட்டிக்கிறேனேன்னு சொல்லி தொலைச்சிட போறாரு. சி விஷ்ணு, நான் கற்பனை செஞ்சு வச்சிருந்த உங்க சித்தப்பாவே வேற. கொஞ்சம் வில்லன் டைப்ல கரகர குரலோட கற்பனை செஞ்சு வச்சிருந்தேன். இவர் எவ்வளவு நைஸா பேசுறாரு. ஐ லைக் ஹிம் வெரி மச். ஒரு மாமனார் பாசத்துல தானே சொன்னேன். சி உங்க அப்பா சம்மதிக்கலன்னா என்ன செய்வேன்னு ஒரு கேள்வி கேட்டார் பாருங்க. அதுல தான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அதான் அழகா பதில் சொன்னியே. அப்பாவை மீறி கல்யாணம் செஞ்சுக்கிட்டு அப்புறம் போராடி அப்பாவோட கோபத்தை சரி செஞ்சிருவேன்னு நீ சொன்னது எனக்கும் ரொம்ப பிடிச்சது. ஒரு பக்கம் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. காரை ஸ்டார்ட் பண்ணு, போய்கிட்டே பேசலாம். எங்க போலாம்? எங்க சித்தப்பா எனக்கு உத்தரவு வார்த்தை கொடுத்துட்டதுல எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஐ வாண்ட் டு டூ செலிப்ரேட் திஸ். ஓகே, எப்படி கொண்டாடலாம்? வித்தியாசமா கொண்டாடணும் அனு. இப்படி பண்ணலாமா? எப்படி? நான் உங்க வீட்டுக்கு வரேன். நீங்க போய் காய்கறி வாங்கிட்டு வாங்க. இன்னைக்கு மத்தியான லஞ்சு நான் என் கையால சமைக்கிறேன். 2 பேருமா ஹோம்லியா வீட்ல உட்காந்து சாப்பிடலாம். வெரி நைஸ் ஐடியானு. பட்டுப்புடவையில ஜெகஜோதியா இருக்கானு. உன்னை பார்த்ததும் 2 நிமிஷத்துக்கு எனக்கு பேச்சே வரல. ஒரே பிரமிப்பு. எதுக்கு பிரமிப்பு? இவ்வளவு அழகு தேவதையா எனக்கு பொண்டாட்டியா வரப்போறான்னு பிரமிப்பு. எந்த சிக்கலும் இல்லாம எங்க அப்பாவும் சம்மதிச்சிடணும் விஷ்ணு. இந்த நல்ல மூட்லயே நேரா உங்க அப்பாவை பார்த்து பேசலாமா? என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு தெரிஞ்சுதானே ஆகணும். உங்க சித்தப்பா கிட்ட ஏற்கனவே உங்க லவ் மேட்டரை லேசா சொல்லி வச்சுட்டு அப்புறம் அறிமுகப்படுத்தினதுனால எந்த அதிர்ச்சியும் அவருக்கு இல்ல. ஆனா எங்க அப்பாவுக்கு எல்லாமே பெரிய அதிர்ச்சியா இருக்கும். என் காதல்ல நியாயம் இருக்குன்னு அவர் உணர்ந்தாலும் எடுத்ததும் யாருக்கும் ஒரு ஆத்திரம் தான் வரும். அந்த ஆத்திரத்துல ஏதாச்சும் சொல்லி உங்களை அவமானப்படுத்திடுவாரு. அதை என்னால தாங்க முடியாது விஷ்ணு. அப்போ எப்பதான் சந்திக்கிறதுனா? நான் அவரோட நல்ல மூடு பார்த்து மெதுவா ஆரம்பிச்சு சொல்லிடுறேன். அவரை வர சொல்றேன் டாடி. நீங்க பேசி பார்த்துட்டு என் செலக்ஷன் சரியா இல்லையான்னு சொல்லுங்கன்னு சொல்லி பர்மிஷன் வாங்கிடுறேன். அதுக்கப்புறம் நீங்க வரலாம். ஓகே, ரொம்ப டிலே பண்ணிடாத அனு. அனு, சும்மா புகழ்ச்சிக்காக சொல்லல. எல்லா ஐட்டமுமே அற்புதம். நீ இவ்வளவு நல்லா சமைப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. சத்தியமா இவ்வளவு டேஸ்டா நான் சமீபத்துல சாப்பிட்டதே இல்ல அனு. இதுக்கு நன்றியே எங்க அம்மாவுக்கு தான் சொல்லணும். அவங்க தான் எனக்கு சமையல் கத்து கொடுத்தாங்க. எப்போ? நான் 9வது படிக்கிறப்பவே. இத்தனை நாளா கேட்கறதுக்கு தயங்கிட்டு கேட்கலானு. எப்படி அவங்க காலமானாங்க? ஆக்சிடென்ட் விஷ்ணு. எங்க அம்மா பிரமாதமா டிரைவ் பண்ணுவாங்க. அன்னைக்கு வெள்ளிக்கிழமை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு புறப்பட்டவங்க என்னையும் கூப்பிட்டாங்க. நான் போகல. 1/2 மணி நேரத்துல வீட்டுக்கு போன் வருது. ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி இருக்கிறதா. அப்பாவும் நானும் போறப்போ அம்மா உயிரோட இல்ல. ஹெட் இன்ஜுரி. லாரி ஓனர் எவ்வளவு காம்பன்சேஷன் வேணாலும் தரேன்னா. எத்தனை கோடி கொடுத்தாலும் அம்மா கிடப்பாங்களா விஷ்ணு? விஷ்ணு, ஏன் கண் கலங்குறீங்க? என் தங்கைய நினைச்சுக்கிட்டேன் அனு. அவளும் ஆஸ்பத்திரியில தானே இறந்தா. என்னை எப்படியாவது காப்பாத்திடுனா நான் வாழணும்னான்னு கெஞ்சினா. அதான் கடைசியா என்கிட்ட பேசினது. உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில இருந்து இறந்ததா சொல்லியிருக்கீங்க. டீட்டெயில் சொன்னதில்ல. என்ன பண்ணுச்சு ஆக்சுவலா? அவளுக்கு மூளையில ஒரு முக்கியமான ஜங்ஷன்ல கட்டி. அதுக்காகத்தான் அட்மிட் செஞ்சோம். அப்போ தரோ செக்அப் பண்ணப்போ இதயத்திலையும் ஒரு வீக் ஸ்பாட் ஐடென்டிஃபை செஞ்சாங்க. பிரெயின்லையும் ஹார்ட்லையும் காம்ப்ளிகேட் ஆபரேஷன் செஞ்சாகணும்னு சொன்னாங்க. மொத்தம் 8 லட்சம் ரூபாய்க்கு மேல செலவாகும்னு கணக்கு சொன்னாங்க. எங்க போறது அவ்வளவு பணத்துக்கு? எங்க அப்பா ரொம்ப பெரிய பணக்காரரா இருந்தவரு. எங்க சொந்தக்காரங்கள்ல நிறைய பேருக்கு தொழில் துவங்க இலவசமா பணம் கொடுத்தவரு. பல பேருக்கு தன் செலவுலேயே கல்யாணம் பண்ணி வச்சவரு. எத்தனையோ நண்பர்களுக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. கடைசியில நிலைமை மோசமாகி தொழில் நஷ்டமாகி சொந்த பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கடனைத்தான் சொத்தா வச்சுட்டு போனாரு. எங்க அப்பா கிட்ட உதவி அடைஞ்சவங்க அத்தனை பேரும் இன்னைக்கு ஓஹோன்னு இருக்காங்க அனு. எங்க அப்பா வச்சுட்டு போன கடனை யார் உதவியும் இல்லாம அடைக்கணும்னு வைராகியமா உழைச்சு சம்பாரிச்சு கடனை அடைச்சேன். ஆனா தங்கச்சியை குணப்படுத்துறதுக்கு 8 லட்சம் தேவைப்பட்டப்போ என்னால எதுவும் செய்ய முடியல. அப்புறம் அப்பாவால பயனடைஞ்சு இன்னைக்கு கொடிகட்டி பறக்கிற என் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் தனித்தனியா அவங்க வீட்டுல போய் பார்த்து நிலைமைய சொன்னேன். ஒருத்தர் விடாம பேசி வச்சுக்கிட்ட மாதிரி 5-10ன்னா உடனே எடுத்து கொடுத்துடலாம். லட்சக்கணக்கில்னா எப்படி உதவுறது? இதுக்கெல்லாம் பொது சேவை அமைப்புகளை அப்ரோச் பண்ணலாமே, இல்லைன்னா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து பார்க்கலாமேன்னு சொன்னாங்க. ஒரே ஒரு ரிலேட்டிவ் பாக்கெட்ல இருந்து 100 ரூபாய் எடுத்து கொடுத்து என்னால முடிஞ்சது இவ்வளவுதான்னு சொல்ல திருப்பி கொடுத்துட்டு வந்துட்டேன். எவ்வளவோ போராடினேனு. என்னால 1 லட்சத்துக்கு மேல புரட்ட முடியல. ஆஸ்பத்திரியிலேயே என் தங்கை கொஞ்சம் கொஞ்சமா இறந்து போனா. நான் கையால் ஆகாம நின்றுட்டு இருந்தேன். விஷ்ணு, ப்ளீஸ் அழாதீங்க. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். எங்க அம்மா பத்தி சொல்ல ஆரம்பிச்சு உங்க தங்கை மேட்டரை நினைவுபடுத்தி தொலைச்சிட்டேன். ஐ எம் சாரி. பரவாயில்ல விடு. விஷ்ணு, உங்களுக்குள்ள இப்படி ஒரு சோகத்தோட பாதிப்பு இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. அதை மறக்கணும்னு தான் எப்பவும் விளையாட்டா சிரிச்சு பேசிக்கிட்டு இருப்பேன் அனு.
எதிர்காலம் நம்ம கையில இல்ல விஷ்ணு, அதான் உண்மை. அடுத்த நிமிஷம் என்ன நடக்கும்னு யாரால சொல்ல முடியும்? என்னால சொல்ல முடியும் அனு. என்ன சொல்றீங்க? இப்ப அடுத்த நிமிஷம் இங்க ஒரு முத்தம் நடக்க போகுது. நீ வேணும்னா நடக்குதா இல்லையான்னு பாரு. எப்படி இவ்வளவு சீக்கிரம் உங்களால மூடு மாற முடியுது? மாறணும் அனு. எந்த ஒரு உணர்ச்சியிலையும் ரொம்ப நேரம் ஊறி போறது நல்லதில்ல. சரி கமான், என் அடுத்த நிமிஷம் கணிப்ப உண்மை பண்ணலாம். ஓகே, ஒரே ஒரு முத்தம் தான் போதாதா? கமான் ஹனி. போதும். சரி, அதுக்காக விலகணும்னு அவசியம் இல்ல. அப்படியே இரு. உன் உடம்பு எவ்வளவு சில்லுன்னு இருக்கு. விஷ்ணு, ஐ லவ் யூ விஷ்ணு. அத்தியாயம் 10. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். என்ன பேசினானா? பிடிவாதம் பிடிக்கிறான் சார். எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறான். அடிச்சிங்களா? கொஞ்சம். இவ்வளவு ரத்தம் வழியுது, கொஞ்சம்னு சொல்றீங்களே. உங்களை யார் அவசரப்பட்டு 3rd டிகிரி யூஸ் பண்ண சொன்னது? நான் தான் வந்து விசாரிக்கிறேன்னு சொன்னேனே. சமயத்துல அவசரப்பட்டுடுறீங்க அருள்மணி. சாரி சார். முதல்ல அவனை அவுத்து விடுங்க. இங்க நாற்காலியில கொண்டாந்து உட்கார வைங்க. சார், அவனை அவுத்து விடுறது ஒன்னும் ஆயிடாது. தற்கொலை பண்ணிக்கணும்னா கூட உடம்புல கொஞ்சம் பலம் வேணும். செத்த பாம்பு மாதிரி தோண்டு கிடக்குறான் பாருங்க. எனி அட்டெம்ப்ட் பிஃபோர்? இல்ல சார். கொண்டாங்க. டேய் மனோகர், உன்னை விசாரிக்கிறதுக்கு டெபுட்டி கமிஷனர் வந்திருக்காரு. அவர்கிட்டையும் சண்டித்தனம் செஞ்சேன்னா ஒவ்வொரு நகமா பிச்சு எடுத்துருவாரு. வா, இப்படி உட்காரு. அவனுக்கு முதல்ல குடிக்க தண்ணி கொடுங்க. தேங்க்யூ சார். மனோகர், இத பாரு. நான் உன்னை அடிக்கவோ சித்திரவதை செய்யவோ விரும்பல. மனம் விட்டு பேச விரும்புறேன். ஒரு ஃப்ரெண்டா என்ன நினைச்சுக்கோ. நான் ஒரு போலீஸ் ஆபீசருங்கிறத மறந்துடு. நான் எதுலையுமே சம்பந்தப்படலன்னு உன்னால கடைசி வரைக்கும் தீர்மானமா நிக்க முடியாதுப்பா. என்ன மாதிரியே எல்லா அதிகாரிகளும் இரக்கம் காட்டி பேச மாட்டாங்க. உன் ரூம்ல செக் செஞ்சதை வச்சு, உன்னை பத்தி விசாரிச்சதை வச்சு பார்த்தா உனக்கும் தீவிரவாதத்துக்கும் சம்பந்தம் இருக்கிற மாதிரியே தெரியல. வக்கீல் குடும்பத்தை கொலை செஞ்சது 3 பேர். 3 பேர்ல நீ ஒருத்தன். இதை எந்த கோர்ட்லயும் எங்களால நிரூபிக்க முடியும். சில சாட்சிகள் கிடைச்சிட்டாங்க. நீங்க எவ்வளவு கவனமா இருந்திருந்தாலும் சில தப்புகள் செஞ்சிருக்கீங்க. நீ வாயையே திறக்க வேண்டியதில்ல. உன்னை அப்படியே கூண்டுல ஏத்தி விசாரிச்சு முடிச்சு தூக்குல ஏத்திர முடியும். உன்னோட இருந்த 2 பேரையும் தேடிட்டு தான் இருக்கோம். உன்னை பிடிச்ச எங்களுக்கு அவங்களையும் பிடிக்கிறது முடியாத காரியமானு நீ யோசிச்சு பார்க்கணும். நான் வந்திருக்கிறது உனக்கு நன்மை செய்யறதுக்கு தான் மனோகர். என்ன நன்மை? முதல் பாயிண்ட், நீ செஞ்ச குற்றங்களை முழுமையா நீ ஒத்துக்கிட்டா தண்டனை குறையும். 2வது பாயிண்ட், நீ அப்ரூவரா மாறி மத்தவங்கள உங்களை இயக்கிக்கிட்டு இருக்கிறவங்களையெல்லாம் காட்டி கொடுத்தா உனக்கு அந்த தண்டனையும் இல்லாம என்னால செய்ய முடியும். நோ, அந்த நம்பிக்கை துரோகத்தை நான் செய்ய மாட்டேன். கிராமத்துல இருந்து வந்த உங்க அப்பாவும் அம்மாவும் அக்காவும் எப்படி கதறினாங்க தெரியுமா? எங்க பையன் கொலை செஞ்சிருக்கவே முடியாது, நீங்க தப்பா பிடிச்சு உள்ள வச்சிருக்கீங்கன்னு நெஞ்சடைக்க பேசினாங்க. அது உன் மேல அவங்க வச்சிருக்கிற நம்பிக்கை இல்லையா? அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செஞ்சது மட்டும் சரியா? அது அது தன் காதலன் ரொம்ப நல்லவன்னு நினைச்சுதானே கோகிலா உன்னை உயிருக்குயிரா காதலிச்சா? தன் உடம்பையே கொடுத்தாளே. நீ கல்யாணம் பண்ணிக்குவாங்கிற நம்பிக்கையில தானே. உங்க அக்காவோட கல்யாணம் முடிஞ்சதுதான் நம்ம கல்யாண பேச்சுன்னு சொல்லி நீ களைச்சுக்க சொன்னப்போவும் எதிர்பேச்சு பேசாம களைச்சுக்கிட்டாளே. அது நம்பிக்கையால தானே. நீ ஒரு அயோக்கியன் கொலைகாரன்னு தெரிஞ்சிருந்தா அவ உன்னை காதலிச்சிருப்பாளா? அவளுக்கு நீ செஞ்சது நம்பிக்கை துரோகம் இல்லையா? சார், இதெல்லாம் உன்னை பத்தி முழு விவரங்களும் சேகரிச்சதுக்கு அப்புறம் தான் உன்னை அரெஸ்ட் பண்ணோம். என்னால நம்பவே முடியல மனோகர். உன் ரூம்ல மகாத்மா காந்தியோட சத்திய சோதனை புத்தகம் எடுத்தோம். நீ ஒரு கொலைகாரன். நீ டைரியில எழுதி வச்சிருக்கிற ஒரு கவிதை எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. முள்கம்பி வேலியில் படர்ந்த செடியில் உதித்த புது பூவே, காற்றில் அசைந்து முள்முனையில் பட்டு உன் இதழ்கள் உதிரும்போது எனக்குள்ளும் ஏதோ உதிர்கிறது. கரெக்டா? இது நீ எழுதின கவிதை தானே? ஒரு பூவோட இதழ் முள்ளுல பட்டு உதிர்ந்து போறதையே தாங்க முடியாத உன்னால மனுஷ உயிர்களை எப்படி கொல்ல முடிஞ்சது சொல்லு. முடியல சார், முடியல. என் மனசாட்சியே என்னால புதைச்சு வைக்க முடியல. வக்கீல் வீட்டிலே யாரையும் நான் கொலை செய்யல. கூட போனேன், வந்தேன், காவலா நின்னேன், கத்திய தொடல. என்னால முடியல. இதுக்கு முன்னாடியும் சில சம்பவங்கள்ல நான் உதவியா உடந்தையா இருந்திருக்கேனே ஒழிய நேரடியா செயல்பட்டதில்ல. என்னால முடியலன்னு சொல்லிட்டு அந்த கும்பல்ல இருந்து நான் விலகிட்டேன் சார். விலகி நேர்மையா இருந்த சமயத்துல போய் மாட்டிக்கிட்டு இருக்கேன். வெரி குட். அந்த கும்பலை காட்டி கொடுத்து அப்புருவராகி வெளியில வந்து கோகிலாவை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பு இப்ப இருக்கே. இல்ல, எனக்கு கட்டுக்கட்டா பணம் கொடுத்தவங்களுக்கு துரோகம் செய்ய மாட்டேன். உன்னை சுத்தி அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிற நல்லவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வ. இந்த நாட்டையே நாசம் பண்ணிட்டு இருக்கிற அயோக்கிய சிகாமணிகளுக்கு துரோகம் செய்ய மாட்ட. என்ன நேர்மை இது? இது சரின்னு உன் மனசாட்சி சொல்லுதா? யோசி, பொறுமையா யோசி. நான் மறுபடி வருவேன். அப்ப நல்ல பதில சொல்லி உண்மையான வாக்குமூலம் கொடு. அத்தியாயம் 11. என்ன மனோஜ், எதுக்காக என்ன உடனே புறப்பட்டு வர சொன்ன? திலீப் தப்பு பண்ணிட்டோம். என்னாச்சு? மனோகர் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். மை காட், அர்ஜுனை விட்டு கண்காணிக்க சொல்லியிருந்தேனே, கிழிச்சான். எனக்கு இன்னைக்கு காலையில தான் நம்பகமான இடத்துல இருந்து தகவல் வந்துச்சு திலீப். எப்ப அரெஸ்ட் பண்ணாங்க?
3 நாளாச்சு, இன்னும் பேப்பர்ல மேட்டர் வரல. பர்பஸா செய்தி கொடுக்காம இருக்காங்க. எங்க இருக்கான் இப்ப? சென்ட்ரல் ஜெயில விசாரணை கைதியா தனி செல்லுல வச்சிருக்காங்க. பாவி, எதுவும் உளறிட்டானா? இதுவரைக்கும் எதுவும் சொல்லல. ஆனா டெபுட்டி கமிஷனர் சிவதாஸ் தினமும் வந்து அவனை பிரெயின் வாஷ் பண்ணிட்டு இருக்காராம். அவன்கிட்ட இருந்து விஷயங்களை சேகரிக்க பிரயத்தனம் செஞ்சுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல அசைஞ்சு கொடுத்துட்டா எல்லாரும் மாட்டினோம் மனோஜ். அதுக்காகத்தான் தப்பு செஞ்சிட்டோம்னு சொன்னேன். அந்த மனோகர் எப்போ கொள்கையில குழம்ப ஆரம்பிச்சானோ அப்பவே அவனை தீர்த்திருக்கணும். எப்படி மாட்டினான்? கோகிலான்னு ஒருத்தியோட சுத்திட்டு இருந்தானே, அவளை கர்ப்பம் கலைச்ச ஆஸ்பத்திரியில தான் நீ போய் அன்னைக்கு ராத்திரி உன் காயத்துக்கு கட்டு போட்டிருக்க. அப்ப கார்ல உட்கார்ந்திருந்த மனோகரை அந்த நர்ஸ் பாத்திருக்கா. இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்சப்போ கக்கிட்டா. ச்சே, போய் அந்த ஆஸ்பத்திரிக்கா நான் போகணும்? அது ஒரு முட்டாள்தனம் திலீப். அந்த வக்கீல் வீட்டு கேட்ல உன் ரத்தத்தை அப்படியே விட்டுட்டு வந்தது இன்னொரு முட்டாள்தனம். அதுல பிடிச்சுதான் அவங்க இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிச்சிருக்காங்க. நர்ஸ் அவனை பார்த்திருந்தாலும் எப்படி கரெக்டா அட்ரஸ் எல்லாம் சொன்னான்? டாக்டர் அந்த பொண்ணு பேரையும் படிக்கிற காலேஜையும் கரெக்டா சொல்லிட்டாரு. அதை வச்சு இன்ஸ்பெக்டர் காலேஜுக்கு போய் கோகிலாவை விசாரிச்சிருக்காரு. அவ எதையும் ஒத்துக்கல. அப்புறம் டெபுட்டி கமிஷனர் சிவதாஸோட பொண்ணு அனுவும் அதே காலேஜாம். சிவதாஸ் துப்பறியறதுக்கு தன் பொண்ணையே பயன்படுத்தி இருக்காரு. அவளை விட்டு கோகிலா வீட்டுக்கு அனுப்பி சாமர்த்தியமா பேசி மனோகரோட அட்ரஸ் வாங்கிட்டு வர செஞ்சுட்டாரு. அதுக்கப்புறம் அவனை அரெஸ்ட் பண்றது பெரிய விஷயமா என்ன? நல்ல வேளையா மனோகர் ரூம்ல இன்ச்சு இன்ச்சா தேடியும் வேற யாரையும் காட்டி கொடுக்கற மாதிரி எந்த தடயமும் போலீஸ்க்கு கிடைக்கல. மனோஜ், இதுவரைக்கும் மனோகர் நம்மளை காட்டி கொடுத்துடலையே. காட்டி கொடுத்திருந்தா இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க முடியுமா? நான் அங்கே ஆள் வச்சிருக்கேன் திலீப். அவங்க மூலமா திரட்டின தகவல்கள் தான் நான் சொன்னதெல்லாம். ரைட்டு, இப்ப என்ன செய்யலாம்? நான் டெபுட்டி கமிஷனர் சிவதாசா இருந்தா மனோகருக்கு என்ன ஆசை காட்டுவேன் தெரியுமா? அப்ரூவர் ஆகிடு, எல்லாம் சொல்லிடு, உனக்கு தண்டனை எதுவும் இல்லாம பாத்துக்கிறேன். இதான் நான் காட்டுற ஆசையா இருக்கும். மனோகர் அடி உத எல்லாம் தாங்கிட்டு எத்தனை நாள் பேசாம இருப்பான்னு சொல்ல முடியாது மனோஜ். ஒரு பலவீனமான சூழ்நிலையில டெபுட்டி கமிஷனர் சொல்றதுக்கு கட்டுப்பட்டு அப்ரூவரா மாற தயார்னு அவன் சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால மனோகர் நிரந்தரமா பேசக்கூடாது. அவனை மனசு பேதலிக்கிறதுக்குள்ள தீர்த்துடணும். முடியுமா திலீப்? எங்க வச்சிருக்காங்கன்னு சொன்ன? சென்ட்ரல் ஜெயில. அப்ப கவலையை விடு, கண்டிப்பா முடியும். என்ன திலீப், என்ன சொல்ற நீ? எப்படி முடியும்? உள்ள வெள்ளச்சாமின்னு ஒருத்தன் இருக்கான், ஆயுள் கைதி. அவன் குடும்பத்துக்கு 1 லட்சம் கொடுத்துட்டு அவன்கிட்ட விவரம் சொல்லிட்டா போதும். ஜெயிலுக்குள்ள நாம சொல்ற நபரை சந்தேகமே இல்லாத மாதிரி கொன்னுடுவான். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு கொலை செஞ்சிருக்கான். அப்போ ஜெயில் அதிகாரிங்க மேல நடவடிக்கை எடுத்தாங்களே ஒழிய கொன்னது எந்த கைதின்னு போலீஸால கண்டுபிடிக்க முடியல மனோஜ். வெரி குட். வெள்ளசாமிக்கு எப்படி தகவல் கொடுப்ப? நாம போய் பார்க்க வேண்டியதில்ல. 1 லட்சத்தை கொடுத்துட்டு யார தீர்த்து கட்டணும்னு விபரத்தையும் சொல்லிட்டா அவன் தம்பி ஜெயிலுக்கு போய் சாதாரணமா பார்க்க போற மாதிரி பார்த்து விபரத்தை சொல்லிடுவான். அவன் கச்சிதமா காரியத்தை முடிச்சிடுவான். நம்பலாம். திலீப், நீ இப்பவே புறப்படு, பணம் தர்றேன். சரி மனோஜ், அந்த டெபுட்டி கமிஷனர் சிவதாஸ் முகத்துல கரிய பூசணும் மனோஜ். பூசலாம். அவர் பொண்ணை வச்சு நம்மால மடக்கினாரு. அவர் பொண்ணை நாம மடக்கி வச்சுக்கிட்டு வேடிக்கை காட்டலாமா மனோஜ்? வெரி குட் ஐடியா. முதல்ல மனோகர் செத்துட்டான்னு சாக்லேட்டோட வந்து சொல்லு. உடனே டெபுட்டி கமிஷனருக்கு நம்ம பலத்தை காட்டலாம். அத்தியாயம் 12. ஹலோ அங்கிள், எப்படி இருக்கீங்க? ஃபைன், வெரி ஃபைன். வாமா ஜானகி, நீ எப்படி இருக்க? ஃபைன், தேங்க்யூ. டாடி, ஜானகி உங்ககிட்ட ஒரு பர்சனல் மேட்டரை டிஸ்கஸ் பண்ண வந்திருக்கா. ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்க முடியுமா? இதோ புத்தகத்தை மூடி வச்சாச்சு, நேரம் ஒதுக்கியாச்சு. டிஸ்கஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கும் உன் ஃப்ரெண்டுக்கும் உன் கையால கசக்க கசக்க ஒரு தண்டனை கொடுத்துருவானு. தண்டனையா? அதான் காஃபி. சே, இது ஒரு மகத்தான இன்சல்ட் டாடி. இப்ப நான் கொடுக்கற காஃபியில நீங்களே உங்க வாயால சாரி சொல்றீங்க டாடி. பார்க்கலாம். உட்காருமா ஜானகி. உன் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க சார். உங்க அப்பா அம்மாவை மீறி என்ன கன்சல்ட் பண்ற அளவுக்கு அப்படி என்னம்மா பர்சனல் விஷயம்? தண்டனைய அனுபவிச்சுட்டு சொல்றேனே. ஏய் கோந்து, நீயும் அவர் கூட ஒட்டிக்கிட்டியா? இந்தா குடிச்சு தொலை. அனு, காஃபி அற்புதம். நான் சொன்னதுக்கு சாரி. இப்படி உன்னை உசுப்பி விடலன்னா நல்ல காஃபி கிடைச்சிருக்குமா? வெல் செட் சார். ஜால்ரா வேற போடுறியா நீ? வா வா, உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே, சொல்லுமா ஜானகி, என்ன உன் பிரச்சனை? சார், கல்யாணத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இத்தனை வயசுக்கு அப்புறம் எனக்கு மறுபடி வேண்டான்னு நினைக்கிறேன். ஐயோ டாடி, அவ உங்க கல்யாணத்தை பத்தி கேட்கல, தன் கல்யாணத்தை பத்தி கேக்குறா. பண்ணிக்கலாமே, தாராளமா பண்ணிக்கலாம். அதுல என்ன? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஒரு பெரிய சூதாட்டம்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன சார் நினைக்கிறீங்க? நீ ஏன் சூதாட்டம்னு நினைக்கிற? முதல்ல அதை சொல்லு. வெறும் ஜாதகங்களை பொருத்தம் பார்த்து சேர்த்து வச்சிடுறாங்களே ஒழிய மனப்பொருத்தம் பாக்குறதில்ல. அமையிற கணவன் இவளோட குணங்களுக்கு ஒத்து போறவனா, அன்பானவனா, நல்லவனா அமைஞ்சா அது அவளோட அதிர்ஷ்டம். அப்படி அமையாம முரண்பாடான குணாதிசயங்களோட
மோசமானவனா அமைஞ்சிட்டா அவளோட வாழ்க்கையே நரகமாயிடுது. நடைமுறையில கல்யாணங்கள் இப்படித்தானே நடந்துட்டு இருக்கு. அப்போ இது ஒரு சூதாட்டம் தானே சார்? ஏன் நீ ஒரு விஷயத்துல இருட்டு பகுதியை பார்க்கணும், வெளிச்ச பகுதியை ஏன் பார்க்க கூடாது? இப்படி ஜாதக பொருத்தங்கள் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறவங்க சந்தோஷமா குடித்தனம் நடத்தலையா? நடத்துறாங்க சார். அதுல தோல்வி கண்டவங்களும் உண்டு இல்லையா? உண்டு. ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் மாதிரி. வெற்றி தோல்வி எல்லாத்துலயும் உண்டுமா. ஏன் கல்யாணத்தை மட்டும் பாக்குற? ஒரு தொழிலை எடுத்துக்கிட்டா ஆரம்பிச்சு படிப்படியா வளர்ந்து ஓஹோன்னு உயர்ந்தவங்களும் உண்டு, நொடிச்சு போனவங்களும் உண்டு. என்னோட போலீஸ் வேலைக்கு பரீட்சை எழுதினவங்க எத்தனை ஆயிரம் பேரு, எல்லாருமா செலக்ட் ஆகிட்டாங்க. தோல்வி எங்கேயும் உண்டு. உண்மை சார். ஆனா கல்யாண வாழ்க்கையில ஒரு பொண்ணு தோத்து போனா அது மகத்தான தோல்வி, வாழ்க்கையில மிகப்பெரிய தோல்வி. நீங்க சொல்ற தொழிலையும் சரி, உத்தியோகத்திலையும் சரி, இன்னொரு அட்டம்ப்ட் பார்க்கலாம். இங்க முடியுமா? முடியுமேம்மா. ரொம்ப மோசமான புருஷனை அமைஞ்சிட்டா அவனை டைவர்ஸ் பண்ணிட்டு ரெண்டாம் கல்யாணம் பண்ணிக்க முடியுமே. சட்டம் உதவுதே அதுக்கு. சட்டப்படி சாத்தியம், மறுக்கல. ஆனா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு பாடுபடும். இத பாருமா ஜானகி, இந்த மாதிரியான வாதங்கள்ல முடிவே இல்லாம போய்கிட்டு இருக்கலாம். நீ என்ன சொல்ல வர்ற அத சொல்லு. பெற்றோர் பார்த்து செஞ்சு வைக்கிற கல்யாணத்தை விட காதல் கல்யாணத்துல ரிஸ்க் கம்மின்னு நினைக்கிறேன் சார். அதுல ஒருத்தர் மனச ஒருத்தர் நல்லா புரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிக்குது இல்லையா சார்? காதல் கல்யாணம் செஞ்சுட்டும் தோல்வி கண்டவங்க இல்லையா? அது ரொம்ப ரேர் சார். காதல் கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? வெல், டு பி வெரி ஃப்ராங்க், இன்னைக்கு இருக்கிற காதலை பத்தி நல்ல விதமான அபிப்பிராயம் இல்ல. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பொதுவான இனக்கவர்ச்சி உண்டு. ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ஒரு வாலிபனுக்கு இயற்கையா ஒரு ஆசை ஏற்படும். இந்த ஆசைக்கு காதல்னு பேர் சூட்டுறதுல எனக்கு சம்மதம் இல்ல. வெறும் உடல் கவர்ச்சியை தாண்டி மனங்கள் நேசிக்கிற உண்மை காதலே இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லைன்னு சொல்லல, அபூர்வம்னு சொல்றேன். இப்ப நானே ஒரு பையனை மனசார நேசிக்கிறேன்னு வைங்க, எங்க காதலை ஆதரிப்பீங்களா சார்? சாரிமா ஜானகி, கண்ணை மூடிக்கிட்டு ஆதரிக்க மாட்டேன். உன் வயசுக்கு ஆர்வம் இருக்கிற அளவுக்கு அனுபவம் இருக்காது. இன்னைய தினத்தை பத்தி யோசிக்கிற அளவுக்கு எதிர்காலத்தை பத்தி யோசிக்கிற தொலைநோக்கு சிந்தனை இருக்காது. அதே சமயம் உன் காதலை கண்ணை மூடிக்கிட்டு நிராகரிக்கவும் மாட்டேன். நீ விரும்புறதா சொல்ற பையனை கூட்டிட்டு வர சொல்லுவேன். அவனோட பேசி பார்ப்பேன், பழகி பார்ப்பேன். அப்புறம்தான் முடிவுக்கு வருவேன். என் செலக்ஷன் சரிதான்னு நீங்க தீர்மானிச்சா நிச்சயமா உன் காதலை அங்கீகரிப்பேம்மா. நீ உன் அப்பா அம்மாவை மீறி நீயா மாப்பிள்ளை தேடிக்கிட்டது அதிக பிரசங்கித்தனம்னு ஒரு ஈகோவை மட்டும் வச்சுக்கிட்டு நிராகரிக்க மாட்டேன். வெரி குட் சார். இது உங்க உண்மையான கருத்தா இல்ல எனக்காக சொன்ன கருத்தா? ஏன் கருத்து தான். இதுல எந்த மாற்றமும் இல்லையே. இல்ல, ஏன்? இது ஜானகிக்கு மட்டுமா இல்ல யாரா இருந்தாலும் இதுதான் உங்க கருத்தா? யாரா இருந்தாலும். அனு, இப்ப நீ பேசு. டாடி, அது நானா இருந்தாலும் உங்க கருத்துப்படிதானே நடந்துப்பீங்க. அனு, என்ன சொல்ற? டாடி, எனக்கு பேச பயமா இருந்ததால என் சார்பா இவ்வளவு நேரமும் ஜானகி பேசினா. நான் விஷ்ணுங்கிறவரை நேசிக்கிறேன். இது உடல் கவர்ச்சியை தாண்டின காதல். அவரை நான் வர சொல்றேன். நீங்க பேசி பாருங்க. என் செலக்ஷன் சரியா தப்பான்னு அப்புறம் சொல்லுங்க. அனு, நீ தானா பேசுற? ஐ கான் பிலீவ் இட். உன்னை எவ்வளவு சின்ன குழந்தையா நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இல்ல டாட், திருமண வயசு 21 வந்துருச்சு எனக்கு. யாருமா அந்த விஷ்ணு? என்ன செய்யறான்? பழைய கார் வித்து கொடுப்பாரு, வாங்கி கொடுப்பாரு. கார் டீலர் பாவரு. அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல, ஒரே ஒரு தங்கை இருந்தா. அவளும் 3 வருஷம் முன்னாடி உடம்பு சரியில்லாம இறந்துட்டா. அவங்க அப்பா பெரிய தொழில் செஞ்சு ஓஹோன்னு வாழ்ந்தவரு. அப்புறம் நொடிச்சு போயிட்டாரு. சொத்து எதுவும் இருக்கானு? இப்ப வாடகை வீட்டுல தான் இருக்காரு. ஒரு சொந்த வீட்டை கடன்ல இருந்து மீட்டு இப்ப வாடகைக்கு விட்டுருக்காரு. அனு, நான் பார்த்திருக்கிறதா சொன்ன டெல்லி மாப்ள ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், கோடீஸ்வரன். ப்ளீஸ், அதை பேச வேணாமே. எனக்கு பணத்தை விட மனசுதான் முக்கியமா படுது. நான் விரும்புற மனசு விஷ்ணு கிட்ட தான் இருக்கு. அப்படியா? எப்ப டாடி அவரை வர சொல்லட்டும்? 1 மினிட். ஹலோ, டெபுட்டி கமிஷனர் சிவதா ஸ்பீக்கிங். சார், இன்ஸ்பெக்டர் அருள்மணி பேசுறேன். என்ன சொல்லுங்க. சென்ட்ரல் ஜெயில ஒரு எதிர்பாராத சம்பவம் நடந்திருக்கு சார். நம்ம விசாரணை கைதி மனோகர் மர்மமான முறையில கொலை செய்யப்பட்டிருக்கான். ஜெயிலுக்குள்ள இருக்கிற கைதிகள்ல யாரோ ஒருத்தன் தான் இந்த கொலையை செஞ்சிருக்கணும். ஆனா யார் செஞ்சது எதுக்காகன்னு தெரியலன்னு ஜெயில் சூப்பரண்டன் சொல்றாரு. நான் இப்போ ஜெயிலுக்கு புறப்பட்டு இருக்கேன். வாட் நான்சென்ஸ். வெளியில அவனை வச்சிருந்தா அவனோட உயிருக்கு ஆபத்து ஏற்படும்னு சொல்லித்தானே ஜெயில வச்சோம். அங்கேயும் இப்படின்னா என்னதான் செய்யறது? நான் இதோ உடனே புறப்பட்டு வரேன். பேப்பர்காரங்களுக்கு அவசரப்பட்டு எதுவும் லீக் பண்ணிடாதீங்க. வந்துட்டேன். என்ன டாடி? நான் உடனே புறப்பட வேண்டியிருக்கு. இந்த விஷயத்த பத்தி அப்புறம் பேசலாம். நான் வரேன் அனு. ஜானகி, கை குடுறி. இவ்வளவு துணிச்சலா என்னால கண்டிப்பா பேசியிருக்க முடியாது. நானும் இந்த மாதிரி எங்க அப்பா கிட்ட பேசியிருக்க மாட்டேன் அனு. எப்பவுமே இன்னொருத்தரோட பிரச்சனைக்காக பேசுறப்போ
துணிச்சல் கொஞ்சம் அதிகமாவே வந்துடும். நீ அவ்வளவு தூரம் பக்குவமா பேசினதுனாலதான் என்கிட்ட முகம் கொடுத்து பேசினாரு, இல்லன்னா அரைஞ்சிருப்பாரு. நான் கேக்குறேனேன்னு கோவப்படாத. சப்போஸ் பேசினதையெல்லாம் தூக்கி போட்டு நீ அந்த டெல்லி மாப்பிளைய தான் கட்டிக்கணும்னு அவர் கட்டாயப்படுத்தினார்னா? எவ்வளவு கட்டாயப்படுத்தினாலும் முடியாது ஜானகி. அட் எனி காஸ்ட் நான் விஷ்ணுவைத்தான் கல்யாணம் செய்துகிட்டாகணும். ஏன்னா ஏன்னா ஜானகி, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லாம மறைச்சிட்டேன். நானும் விஷ்ணுவும் புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்தாச்சு ஜானகி. அவரோட குழந்தை என் வயித்துல வளர்ந்துட்டு இருக்கு. ஐயோ, என்னடி இதெல்லாம்? உணர்ச்சி தடுமாற்றம். ஆனா வருத்தம் ஒண்ணும் இல்ல. அப்பா பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் எங்க கல்யாணம் சீக்கிரத்துல நடக்கத்தான் போகுது. அத்தியாயம் 13. திலீப், யூ ஆர் கிரேட். சாதிச்சுட்ட. சொன்னபடி மனோகர் மனசு மாதிரி ஒளறி கொட்டுறதுக்குள்ள அவனை தீத்துட்ட. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா ஏன் மனோஜ், நம்ம வழக்கமான மீட்டிங் பிளேஸ மாத்தின? எதுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது இல்லையா? அதுலயும் அடுத்ததா நாம எடுத்துக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் கொஞ்சம் பெருசு திலீப். என்ன ப்ராஜெக்ட்? மெட்ராஸ்ல தீநகர் உஸ்மான் ரோட்லயும் பாண்டி பஜார்லயும் சாதாரணமாவே ஜன நடமாட்டம் அதிகம். நகை, துணி, பாத்திரம் எல்லாம் அங்கதான் வாங்குறதுக்கு குவிறாங்க. சரியா? கரெக்டு தான். அதுக்கு என்ன? அதுலயும் இப்ப தீபாவளி பர்ச்சேஸ் நேரம். நடக்க இடம் இருக்கிறது இல்ல. அவ்வளவு கூட்டம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை என்ன தெரியுமா? என்ன? உஸ்மான் ரோட்லயும் பாண்டி பஜார்லயும் ஒரே சமயத்துல குண்டுகள் வெடிக்கணும். நூத்துக்கணக்கான பொதுமக்கள் சாகணும். பவர்ஃபுல் வெடிகுண்டுகளை நமக்கு அவங்க சப்ளை செஞ்சிருவாங்க. அதை எங்க பொறுத்துறது, எங்கேருந்து வெடிக்க வைக்கிறதுன்னு பிளான் போட்டு செயல்படுத்த வேண்டியது நம்ம பொறுப்பு. மனோஜ், ஒரு குறிப்பிட்ட கட்டிடத்துல குண்டு வச்சிருக்கோம். இப்படி பொது இடத்துல வச்சதில்ல. அப்பாவி ஜனங்க அநியாயமா சாவாங்களே. என்ன பண்றது? ரயில் கவுந்து அப்பாவி ஜனங்க சாகலையா? பூகம்பத்துல சாகலையா? அந்த மாதிரி நினைச்சுக்க வேண்டியதுதான். அது இயற்கை, இது செயற்கை. 50 லட்சம் தர்றாங்களே திலீப். ஒரு குண்டுக்கு 25 லட்சம் பேசியிருக்கேன். சின்ன தொகையாது? மை காட், 50 லட்சம் வருதா? அப்ப யார் செத்தா என்னன்னு கவலைப்படாம இறங்கிட வேண்டியதுதான். மனோஜ், ஆனாலும் ஒரு கேள்வி. இது இரக்கத்தால கேட்கல, தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். கேளு. எதுக்காக இப்படி பொதுமக்களை சாகடிக்க நினைக்கிறாங்க? அவங்களுக்கு என்ன லாபம்? அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு காட்டுற செயலா இருக்கலாம். இல்லன்னா தீவிரவாதம் தலைவிரிச்சு ஆடுதுன்னு மத்திய அரசுக்கு ஸ்தாபிக்கிற அரசியல் நோக்கமா இருக்கலாம். அவங்க நோக்கத்தை எதுக்காக நாம ஆராயணும்? நம்ம நோக்கம் பணம். நமக்கு வன்முறை ஒரு வியாபாரம். ஒவ்வொரு செயலுக்கு ஒரு விலை. அதை தாண்டி நாம யோசிக்க கூடாது திலீப். சரிதான். இன்னைக்கு ஈவினிங் நீயும் நானும் மாறு வேஷத்துல நான் சொன்ன 2 இடத்துக்கும் போறோம். சுத்தி பார்த்து எங்க பிளான் நிறைவேற்ற வசதிப்படும்னு இடங்களை செலக்ட் பண்றோம். ரைட்டு. இந்த குண்டு வெடிப்புகள் எப்ப நடக்கணும்? இன்னும் 10 நாள் கழிச்சு. 10 நாளைக்குள்ள 100 பிளான் பண்ணிடலாம். 101ஆவதா ஒரு பிளான் இருக்கு திலீப். என்ன? டெபுட்டி கமிஷனர் பொண்ணு அணுவை கடத்திட்டு வர போறோம். மனோகரை பிடிக்க அவ காரணமா இருந்தா இல்லையா? அவ கையாலேயே ரிமோட்டை அழுத்த வச்சு ஒரு குண்டை வெடிக்க வைக்க போறேன். அதை அவ வாயாலேயே தன் அப்பாவுக்கு சொல்ல வைக்க போறேன். வன்முறைக்கு எதிராக தீவிரமா நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிற ஒரு அப்பாவுக்கு தன் மகளே ஒரு பெரிய குண்டு வெடிப்ப தன் கையால நடத்தி வச்சிருக்கான்னு தெரிஞ்சா எப்படி இருக்கும்? இதான் அவருக்கு நாம காட்ட போற விளையாட்டு. ஒண்டர்ஃபுல் ஐடியா. மனுஷன் துடிச்சு போயிடுவான். வேலைய ரிசைன் பண்ணணும். சட்டையை கிழிச்சுக்கிட்டு பைத்தியம் ஆயிடணும். செஞ்சிடலாம். எப்போ அவளை கடத்தலாம்? வெடிக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு முடிச்சுட்டு அவளை கடத்தலாம் திலீப். சரி மனோஜ். அத்தியாயம் 14. வாட் அ ஸ்வீட் நியூஸ் அனு. உன்னை அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கணும் மாதிரி இருக்குமா? போதும் போதும். அன்னைக்கும் அப்படித்தான் முத்தத்துல ஆரம்பிச்சது. எந்த ஒரு தொடர்கதைக்கும் 2ஆம் அத்தியாயம் இல்லாம இருக்குமா? இனிமே அந்த 2வது அத்தியாயம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான். அது சரி, எப்படி உங்க அப்பா கிட்ட இவ்வளவு சுலபமா சம்மதம் வாங்கினானும்? அவர் சம்மதிச்சிட்டாருன்னு எப்ப சொன்னேன்? இப்ப சொன்னியே. என் காதலை பரிசீலிக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னேன். அதுவே சம்மதிச்ச மாதிரிதான். இல்லையே, மாப்பிள்ளை இன்டர்வியூல பாஸ் பண்ணியாகணுமே. இன்டர்வியூவா? ஆமா. அப்பா உங்களை பார்க்கணுமா, பேசணுமா. அப்ப நீங்க பேசுறத வச்சு தன் மகளுக்கு பொருத்தம் தானான்னு அவர் தீர்மானிப்பாராம். போச்சுடா, இப்பவே உதற ஆரம்பிச்சிடுச்சே. என்ன அவனு கேட்பாரு? நான் என்ன இதுக்கு முன்னாடி வேற யாரையாச்சும் இந்த மாதிரி அழைச்சுக்கிட்டு போயிருக்கேனா? எனக்கு எப்படி தெரியும்? பைசா கோபுரம் ஏன் சாய்வா நிக்கிதுன்னு எல்லாம் கேட்டு தொல்லை பண்ண மாட்டார் இல்லையா? உங்க சித்தப்பா கிட்ட பேசினப்ப எனக்கும் அப்படித்தானே இருந்துச்சு. எவ்வளவு கேலி பண்ணீங்க. இப்ப நீங்க அனுபவிங்க. எங்க அப்பா முன்னாடி நீங்க நெளிஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற காட்சிய நான் பார்த்து ரசிக்கணுமே. நெளிகிறதுக்கு நான் என்ன புழுவா? கம்பீரமா கால் மேல கால் போட்டு உக்காந்து பேசுவேன். அச்சுச்சோ, உங்களை மரியாதை தெரியாதவர்னு தீர்மானிச்சுட்டாருன்னா என்ன செய்யறது? அப்போ அவர் சோஃபால உட்கார்ந்துருந்தா நான் எதிரில தரையில உட்காந்துரட்டுமா? ஏகப்பட்ட தாழ்வு மனப்பான்மை உள்ள ஆசாமின்னு முடிவு கட்டிடுவாரு. எப்படி நடந்துகிட்டா உங்க அப்பாவுக்கு பிடிக்கும்? அதையாச்சும் சொல்லி தொலையேன்.
நாட்டுப்பற்று இருக்கணும். கவலைப்படாத. 2 வரிக்கு ஒரு தடவை காந்தி, இந்தியா, நேருன்னு இழுத்து விட்டுடுறேன். தன்னம்பிக்கை இருக்கணும். அது ஏகப்பட்டது இருக்கு. தன்னம்பிக்கை சம்பந்தமா கொஞ்சம் பழமொழி எல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன். காதல்ல நீங்க உறுதியா இருக்கிறது தெரியணும். எவ்வளவு உறுதியா இருந்தா மாமா உங்க பொண்ணு வயித்துல இப்பவே குழந்தை கொடுத்திருப்பேன்னு கேட்டுடுறேன். அசட்டுத்தனமா அதெல்லாம் சொல்லிடாதீங்க விஷ்ணு. அவருக்கு தெரியாதது. அவர் என்ன சிங்கமா புலியா? ஆஃப்டர் ஆல் என் வருங்கால மாமனார் தானே. விடு, பூந்து விளையாடிடுறேன். நீங்க மனசு வருத்தப்படுற மாதிரி அவர் ஏதாச்சும் சொன்னாலும் உனக்காக சிரிச்சுக்கிட்டே தாங்கிக்கிறேன். போதுமா? ஆமா, எப்போ வர சொல்லியிருக்காரு? நாளைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க விஷ்ணு. உங்களுக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். பஜ்ஜி எல்லாம் உண்டு இல்லையா? கண்டிப்பா. பாதாம் அல்வால ஆரம்பிச்சு பாதாம் கீர்ல முடிகிற ஒரு அட்டகாசமான மெனு போட்டு வச்சிருக்கேன். எங்க அப்பாவுக்கு பங்க்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம். 5:59க்கு வந்துட்டா கூட 1 நிமிஷம் வாசல்லே நின்னுட்டு 6 மணிக்கு உள்ள வரேன். போதுமா? அத்தியாயம் 15. டாடி, விஷ்ணு வந்திருக்காரு. வெல்கம் ஜென்டில்மேன், உட்காருங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் சார். நான் கூட ஒரு பெரிய போலீஸ் ஆபீசருங்கிறதுனால கடுகடுன்னு ஒரு முகத்தை எதிர்பார்த்துட்டு வந்தேன் சார். அது குற்றவாளிங்க கிட்ட காட்ட வேண்டிய முகம். இப்ப நான் ஒரு போலீஸ் ஆபீசர் இல்ல, பொறுப்பான அப்பா. சொல்லுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் விஷ்ணு? கார் வாங்கி விற்கிறது தான் சார் என் தொழில். ஏதாச்சும் ஷோரூம் வச்சிருக்கீங்களா? ஆரம்பிக்கிற யோசனை இருக்கு சார். இப்போதைக்கு வீட்டுல இருந்துகிட்டு தான் செய்யறேன். கேக்குறதுக்காக வருத்தப்படாதீங்க. இதுல நிலையான வருமானம் வருமா? வரும் சார். இத நான் ஒரு தொழிலாவே எடுத்து செய்யறேன். தினம் அலையிறேன், பல பேரை சந்திக்கிறேன். என் மூலமா டீலிங்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. எனக்கு கமிஷன் கிடைச்சிட்டு தான் இருக்கு. சில மாசம் நிறைய டீலிங்ஸ் நடக்கும், சில மாசம் கொஞ்சமான டீலிங்ஸ் தான் நடக்கும். ஐசி, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? எம்ஏ. வாடகை வீடு தான் இல்லையா? நான் இருக்கிறது வாடகை வீடு. ஆனா ஒரு சொந்த வீடு இருக்கு ராயபுரத்துல. அதை வாடகைக்கு விட்டுருக்கேன். எவ்வளவு வாடகை வருது? 2000 ரூபாய் வருது சார். சாப்பாடு எல்லாம் இப்ப எப்படி? சொந்த சமையல் சார். உங்க பொழுதுபோக்கு என்ன? புக்ஸ் படிப்பேன். என்ன மாதிரி புக்ஸ்? நம்ம நாட்டை பத்தின வரலாற்றை சொல்ற புத்தகங்கள் விரும்பி படிப்பேன் சார். குறிப்பா சுதந்திர போராட்டத்தை பத்தி, போராடின தலைவர்கள் பத்தின புத்தகங்கள் நிறைய படிப்பேன். அப்புறம் தன்னம்பிக்கை வளர்க்கிற புக்ஸ் படிப்பேன் சார். ஒரு ஜெர்மன் தேசத்து தத்துவ மேதை என்ன சொல்றாரு தெரியுமா? கர்ப்பப்பையில இருக்கிற குழந்தை அம்மா வயித்த முட்டுது பாத்தீங்களா, அப்பவே ஒரு மனுஷனுக்கு தன்னம்பிக்கை ஆரம்பிச்சிடுதுன்னு சொல்றான். ஃபென்டாஸ்டிக். எனக்கு கூட இந்த மாதிரி புக்ஸ் பிடிக்கும். முந்தி வெறித்தனமா படிச்சுக்கிட்டு இருப்பேன். இப்ப நேரம் கிடைக்கிறது இல்ல. எவ்வளவு பொறுப்பான பதவியில இருக்கீங்க, உங்களுக்கு எப்படி சார் நேரம் கிடைக்கும்? அதுலயும் முந்தி மாதிரி இல்ல மிஸ்டர் விஷ்ணு. முந்தியெல்லாம் குற்றவாளிகள்னு ஒரு பட்டியல் எங்ககிட்ட இருக்கும். நாட்டுல எந்த தப்பு செஞ்சாலும் அவங்க தான் அதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்க. சுலபமா பிடிச்சிடலாம். இப்ப எல்லாம் புதுசு புதுசா குற்றவாளிகள் பெருகிட்டாங்க. அவங்கள தேடி பிடிக்கிறது கஷ்டமாயிடுது. டாடி, இன்ஸ்பெக்டர் அருள்மணி வந்திருக்காரு. வெயிட் பண்ண சொல்லட்டுமா? நான் தான் வர சொல்லியிருந்தேன். உள்ள வர சொல்லுமா, ஒரு மேட்டர் சொல்லணும். சரி டாடி. என்ன பேசிட்டு இருந்தோம் விஷ்ணு? குற்றவாளிகள் அதிகமாயிட்டாங்கன்னு சொன்னீங்க. எஸ், அதிகமானது மட்டும் இல்ல, ரொம்ப சாமர்த்தியமாவும் செயல்படுறாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, குட் ஈவினிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர். இதோ இவர்தான் நாம தேடிக்கிட்டு இருந்த மனோஜ். அரெஸ்ட் பண்ணுங்க. டாடி, என்ன இது? இவன் பேரு விஷ்ணு இல்லம்மா, மனோஜ், பயங்கரவாதி. இவனோட ஆளு மனோகர் தன்னோட வாக்குமூலத்துல எல்லாம் சொல்லிட்டான். அவன் சொல்லிட்ட மறுநாள் தான் இவன் ஆள் வச்சு அவனை கொலை செஞ்சான். இவன் எப்படி செயல்படுறான், இவனை செயல்பட தூண்டுறது யாருன்னு பொறுமையா வளவிரிச்சு துப்பறிஞ்சோம். ஏமா, உனக்கு லவ் பண்றதுக்கு நாட்டுல வேற நல்ல பசங்களே கிடைக்கலையா? என்ன மனோஜ், அதிர்ச்சியா இருக்கா? இதே நேரம் 12 இடத்துல உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 19 பேரை எங்க ஆளுங்க அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. உன்னை என் வீட்டுல வச்சு கைது செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஏன்னா அப்பதான் தன்னோட முட்டாள்தனத்தை என் பொண்ணு புரிஞ்சுப்பான்னு நினைச்சேன். ஏண்டா ராஸ்கல், சுதந்திர போராட்டத்தை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகியதை இருக்கு? மனுஷ உயிர்னு பார்க்காம கேவலம் பணத்துக்காக கூசாம கொலை பண்ற கொலகாரன் நீ. ஆமா, நான் கொலகாரன் தான், பயங்கரவாதி தான். பணத்துக்காக எதையும் செய்யறவன் தான், செஞ்சவன் தான். ஆனா இப்ப சொன்னீங்களே கேவலம் பணம்னு, இன்னொரு தடவை அப்படி சொல்லாதீங்க சார். பணத்தோட உண்மையான மதிப்பு எனக்கு தான் சார் தெரியும். அது இல்லாதாலதான் சார் உயிருக்குயிரான என் தங்கச்சியை இழந்தேன். எங்க அப்பாவால கோடீஸ்வரன் ஆனவன் எல்லாம் என்னை பார்த்ததும் முகத்தை திருப்பிக்கிட்டான் சார். என் தங்கச்சியை காப்பாத்த ஒருத்தன் முன் வரல. நீங்க சொன்ன பணம் என்கிட்ட இல்லாதாலதான் சார் அவளை இழந்தேன். அன்னைக்குதான் சார் ஏற்பட்டுச்சு அந்த வெறி. பணம் சம்பாதிக்கணும், லட்சமா, கோடி கோடியா. அத்தனை பேரும் எனக்கு மண்டி போடுற அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும்னு வெறி வந்துச்சு. என்ன மாதிரி பணத்து மேல வெறி உள்ளவங்களை எல்லாம் சேர்த்துக்கிட்டேன். நாட்டுல வன்முறையை தூண்டிவிட ஆசைப்படுற எவ்வளவோ பேர் மூட்டை மூட்டையா பணம் வச்சுக்கிட்டு செயல்படுத்த ஆள் தேடிக்கிட்டு இருக்காங்க.
அவங்க எங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க, நாங்க அவங்கள பயன்படுத்திக்கிட்டோம். போது நிறுத்துறா. தப்பு பண்ற அத்தனை பேரும் அவங்க செயலுக்கு ஒரு நியாயம் வச்சுக்கிறாங்க. ராஸ்கல். அனு, இந்த பொறுக்கியோட அடுத்த திட்டம் என்ன தெரியுமா? கேட்டா ஆடிடுவ. பாண்டி பஜார்லயும் உஸ்மான் ரோட்லயும் குண்டு வைக்கிறதுன்னு பிளான். அதுல எத்தனை ஆயிரம் பேர் செத்தாலும் கவலை இல்லை இவனுக்கு. டாடி, என்னால எதையுமே நம்ப முடியல. இந்த அதிர்ச்சிய தாங்க முடியல. இதை விட பெரிய அதிர்ச்சி கூட இருக்குமா? இவனுங்க உன்னை கடத்திட்டு போய் வச்சுக்கிட்டு என்னை மிரட்ட கூட திட்டம் போட்டானுங்க. அப்போ என்ன காதலிச்சதெல்லாம் மனுஷங்களை ஒரு ஆடு வெட்டுற மாதிரி வெட்டுறவன் மனசுல காதலா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எனக்கு மாப்பிள்ள ஆயிட்டா நாளைக்கு போலீஸ் பிரச்சனை எது வந்தாலும் மாமனார் காப்பாத்திர மாட்டாரான்னு ஒரு தப்பான கணக்கு போட்டுட்டான். நான் அவரை ஒரே ஒரு கேள்வி கேட்டுக்கலாமா டாடி? அவர் என்ன அவரு பொறுக்கின்னு சொல்லு, என்ன வேணும்னாலும் கேளு. விஷ்ணு, நீங்க மனோஜா இருக்கலாம், என்கிட்ட விஷ்ணுவாதான் அறிமுகமானீங்க. என்ன காதலிச்சது, பேசினது, சிரிச்சது எல்லாமே பொய்யா? எங்க அப்பா சொல்ற நோக்கத்தோட தானா? சொல்லுங்க. ஆமா, ஐ எம் சாரி. உங்க அப்பா சொன்னதுதான் உண்மை. உன்னை எனக்கு ஒரு கவசமா பயன்படுத்தலாம்னு நினைச்சு திட்டம் போட்டுதான் காதலிச்சேன். உனக்கு என் மேல பரிபூர்ணமா நம்பிக்கை வரணும்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தனை என் சித்தப்பாவா நடிக்க வச்சேன். எக்காரணம் கொண்டும் நம்ம கல்யாணம் தடைப்பட்டுட கூடாதுன்னு தான் அவசரப்பட்டு அன்னைக்கு என் வீட்டுல உன்னை உணர்ச்சி வசப்பட வச்சு. யூ ஸ்கவுண்ட்ரல், பிளடி ஷிட். அனு, என்னம்மா இது? அவன் சொன்னது உண்மைப்பா. நான் ஏமாந்துட்டேன். எனக்கு பாலுக்கும் கல்லுக்கும் வித்தியாசம் தெரியல. ரொம்ப உண்மையா காதலிக்கிறான்னு நம்பினேன். எப்படியும் கல்யாணம் பண்ணிக்க போறோமேங்கிற நம்பிக்கையில என்னையே கொடுத்துட்டேன். டேக் ஹிம் அவே. அத்தியாயம் 16. அனு, என்ன டாடி? ஒரு பேட் நியூஸ். ஜெயில இருந்து தப்பிச்சு போக முயற்சி செஞ்ச மனோஜ சுட்டுட்டாங்க. அதுல அவன் இறந்துட்டான். இதை ஏன் டாடி பேட் நியூஸ்னு சொல்றீங்க? குட் நியூஸ் இல்லையா? குட் நியூஸ் டு தி சொசைட்டி. ஈவினிங் 5 மணிக்கு நம்ம ஃபேமிலி டாக்டர் கிட்ட உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் அனு. எதுக்கு டாடி? உன்னை சுத்தம் பண்றதுக்கு. அதாவது என் வயித்துல வளர்ற குழந்தைய கொலை செய்யறதுக்கு. இல்லையா டாடி? சாரி, நான் வரல. இந்த குழந்தைய நான் பெத்துக்கிறதா முடிவு செஞ்சிருக்கேன். என்ன முட்டாள்தனம் இது அனு? இல்ல டாடி, பரிகாரம். எத்தனையோ உயிர்களை கொலை செஞ்சவனோட குழந்தைய பெத்து ஒரு நேர்மையான ஆளா உங்களை மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசரா வளர்க்க போறேன் டாடி. இதை என் முட்டாள்தனத்துக்கான தண்டனைன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, நாட்டுக்கு செய்யற ஒரு நல்ல காரியம்னு நினைச்சாலும் சரி. ஒரு மோசக்காரன்கிட்ட ஏமாந்ததுக்காக உன் வாழ்க்கையே பறி கொடுக்கணுமா அனு? ஒரு நல்லவனை உருவாக்குறதுக்காக என் வாழ்க்கையே பறி கொடுக்கறதா ஏன் டாடி எடுத்துக்க கூடாது? அனு, பிளீஸ் டாடி. ஒரு போலீஸ் ஆபீசர் அழலாமா? இப்ப எனக்கு வேண்டியது ஆறுதல் இல்ல டாடி, நம்பிக்கை, தைரியம். அதை நிறைய கொடுத்திருக்கீங்க டாடி. தேங்க்யூ வெரி மச் டாடி. முற்று.